ஹலோ இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம ஜிஎஸ் ரிவிஷன் ஸ்பீட் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா நீங்க டெஸ்ட் 2க்கான ரிவிஷன் தான் பார்க்க போறோம். ஓகே, டெஸ்ட் 2க்கான ரிவிஷன் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற டாபிக்ல இருந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கும். அதாவது அது யூனிட் 5 பார்ட்ல இருக்கும். ஓகே, யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். அதுல 2 பார்ட்டா நம்ம வந்து பிரிச்சு போடுவோம். ஓகே, யூனிட் 5 அப்படின்றது ஒரு 20 கொஸ்டின் பாத்தீங்களா. லாஸ்ட்ல என்ன பார்த்திருப்போம், யூனிட் 6 வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம். ஓகே, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா பைலிங்குலா கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ யூனிட் 6 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா திருக்குறள், தமிழ் லிட்ரேச்சர் இதெல்லாம் படிச்சீங்கன்னா, மற்றபடி தமிழ் ஹிஸ்டரி அண்ட் சொசைட்டி நீங்க வந்து ஐஎன்எம் அண்டு ஹிஸ்டரியில படிக்கிறது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா அதில் இந்தியா லெவலில் படிப்பீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுப்போம், தமிழ்நாடு லெவலில் நீங்க படிப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு வந்து அது இங்கிலீஷ்ல வந்து கொடுக்கல. ஸோ ஃபர்தர் அடுத்த டெஸ்ட்ல நம்ம அதை இங்கிலீஷ்ல கொடுத்துருவோம். பட் ஆனா அடுத்தடுத்து வர டெஸ்ட்ல உங்களுக்கு வந்து பைலிங்குலா தான் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகே, டிஎன்ஆர்பியே பார்த்துருப்பீங்க, நமக்கு வந்து பைலிங்குலா தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ புதுசா இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோ கீழே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிளியோட டெலகிராம் சேனல் இருக்கும். அந்த டெலகிராம்ல தான் எவ்ரிடே ஒரு 4 மணிக்கு வந்து கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதோட பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்மே நம்ம வந்து லிங்க்ல வந்து கொடுத்துருவோம். ஓகே, டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்க வந்து என்னென்ன டேட்ல எப்படி படிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஓகே, ஸோ ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து பிவைக்யூ, ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிலேட்டடா நம்ம டிஎன்பிஎஸ்சி கரண்ட் ட்ரெண்ட்ல எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்கோம். கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. சரி, வாங்க டிஸ்கஸ் பண்ணலாமா. ஸோ இதுல வந்து நீங்க 30க்கு 25, 30 எது போட்டாலும் பிளஸ் தான். நீங்க வந்து கம்மியா போட்டாலும் பரவாயில்ல. பட் ஆனா இதோட வீடியோவோட நோக்கமே என்னன்னா, உங்களுக்கு வந்து இப்படிதான் கரண்ட் ட்ரெண்டிங்ல இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காண்டி தான். ஓகே, வேற எதுக்குமே கிடையாது. ஸோ இதுல வந்து மார்க் எடுத்து நம்ம எதுவுமே பண்ண போறல. இந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு பூஸ்டப் ஆயிருவீங்க. இந்த மாதிரி தான் படிக்கணுமா அப்படின்ற ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். ஓகே, அதனாண்டிக்கான தான் இந்த ஸ்பீட் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்ற ஒரு நோக்கமே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகே, சரி பார்க்கலாமா. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல பாருங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின் பிஒய்க்கு கொஸ்டின்ஸ் தான். ஸோ 2025ல இருந்து 2020 வரைக்கும் இருக்கிற பிஒய்க்கு நம்ம எடுத்து வந்திருக்கோம். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் எடுத்து வந்திருக்கோம். ஓகே, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் உள்ள ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் உள்ள வந்துடும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாதி ஜாகிரபிக்கல் உள்ள வரும். ஓகே, தமிழ்நாடு புவியியல் கூறுகள் அப்படின்ற டாபிக்ல நமக்கு வந்து வந்துடும். ஓகே, தமிழ்நாடு ஜாகிரபிக்கல் என்டோவர்மெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக்ல வந்துடும். அதனால ஜாகிரபிக்கல் கொஸ்டின்ஸ்மே இதுல இருக்கும். அதனால என்ன ஜாகிரபி இருக்கு அப்படின்ற நீங்க வந்து பயப்பட வேணாம். ஓகே, அதனால நீங்க எந்த இதை படிச்சீங்கன்னா என்ன பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா, ஓவராலா ஜாகிரபியும் படிச்ச மாதிரி இருக்கும், தமிழ்நாடு ஸ்கீம்ஸும் படிச்ச மாதிரி இருக்கும். யூனிட் 6 படிச்சீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்டரி படிச்ச மாதிரி இருக்கும். அதாவது ஐஎன்எம்மும் யூனிட் 6 ஹிஸ்டரிலாம் ஒண்ணு, இது எக்கனாமிக்ஸ் ஜாகிரபிலாம் ஒண்ணு. அப்ப மிச்சம் இருக்கிற டாபிக் என்ன, பாலிட்டி, சயின்ஸ் தான். அப்ப அந்த ரிலேட்டட்ல நீ என்ன பண்ணிக்கலாம், சப்ள் பண்ணி படிச்சுக்கலாம். அதுபோக நான் கரண்ட்ல டக்குன்னு ஒரு 80 ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த வீடியோவே. அதுபோக நான் வந்து இன்னும் எனக்கு பூஸ்டப் பண்றதுக்கு ஒரு மெட்டீரியல் தேவைன்னா, நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமில பாத்தீங்கன்னா யூனிட் மொத்தம் 6 யூனிட்டுக்குமே 7 யூனிட்டுக்குமே மொத்தம் என்ன 7 யூனிட் மேக்ஸ், அதுக்கு பிஓக்கு வந்து செப்பரேட்டா வந்து புக் போட்டிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு மொத்தம் 90 பிரான்ச் இருக்கு. நியர்பை பிரான்ச்ல போய் நீங்க புக் வாங்கிக்கலாம், இல்ல ஆன்லைன்ல போய் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஓகே, புக்கு தேவை அப்படின்னா நீங்க உங்களுக்கு நியர்பை நீங்க எந்த ஏரியாவோ அந்த பிரான்ச் நம்பரை கான்டாக்ட் பண்ணி பிஒய்க்கு கொஸ்டின் பேங்க் வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதுல ஒன்லி 2020ல இருந்து 26 வரைக்கும் நடந்த அனைத்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேங்க் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6000 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல டோட்டலா ஒரு 6000 பிளஸ் கொஸ்டின்ஸ். இதுவே உங்களுக்கு மேக்ஸிமம் போதுமானதுதான். ஓகே, 6000 கொஸ்டின்றதே மேக்ஸிமம் போதுமானதான். அதை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்க படிச்சீங்கனாலே குரூப் 1, குரூப் 2 அடுத்தடுத்த எக்ஸாம் கூட நீங்க வந்து கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா புரிதலோட படிக்கணும். ஓகே, ஸோ ஒரு 5 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா பேசிருப்பேன். ஸோ ஆல்ரெடி பேசுறேன்னா கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அப்படியே 2 ஸ்பீட்ல வச்சு கொஞ்சம் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா வந்து ஓட்டி பார்த்துட்டு அடுத்து நீங்க கண்டென்ட்ல வந்துடலாம். ஓகே, சரி, நான் புதுசா வரவங்களுக்கு நமக்கு தெரியணும்ல, அதனாலதான். சரி பாருங்க, நம்ம இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் இங்கிலீஷ்லயும் சொல்றேன், தமிழ்லயும் சொல்றேன். பட் நோட் பண்ணிக்கங்க, இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாட்ச் பாருங்க. ஓகே, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா பின்வரும் சுகாதார திட்டங்களை வந்து காலை வரிசைப்படுத்துன்னு நம்ம வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, அப்ப அரேஞ்ச் ஆர்டர் கால வரிசைனால என்ன, நமக்கு வந்து இயர் தான் தெரியணும். ஓகே, அப்ப இயர் தெரியணும்ல. இதுல பாருங்க, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒழிப்பு திட்டம் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒழிப்பு திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரடிக்ஷன். ஓகே, அதை பாத்தீங்கன்னா ஒழிப்பு திட்டத்துல மேக்சிமம் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அந்த ட்ரெண்டை பாருங்களேன், எப்படி கேட்டிருக்காங்க. தேசிய மலேரியா, யானைக்கால், குடும்ப நலத்திட்டம், பெரியம்மை பூரா பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஒரு சிவியரான ஒரு நோய் தான். ஓகே, இதெல்லாம் நீங்க ஒழிச்சாதான் என்ன பண்ண முடியும், சமூகத்துல ஒரு சுகாதாரத்தோட வாழ முடியும். இது எதுல இருந்து கேட்டிருப்பானா, தமிழ்நாட்டுல கல்வி, வறுமை, மேம்பாடு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுகாதாரம் அப்படின்ற டாபிக்ல
தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கும், அதுல இருந்து நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, சோ பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட இயர் நமக்கு தெரியும்ல, 1958ல மலேரியா வந்து ஒழிப்பு திட்டத்துல இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நேஷனல் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மலேரியா காய்ச்சல்களை நீங்க வந்து போக்கணும், ஏன்னா அது வந்து ஒரு தொற்று வியாதியான அடுத்த வந்து பரவிற கொரோனா மாதிரி. ஓகேவா, சோ அதை நீங்க ஒழிக்கிறதுக்கான இந்த இது வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒழிப்பு திட்டம். தேசிய யானைக்கால் நோய் திட்டம்னா நீங்க வந்து இந்த தமிழன் படம் பார்த்திருப்பீங்க விஜய் அவர்கள். ஓகே, நாங்க இந்த தண்ணியை தான் குடிக்கிறோம், உங்க காலெல்லாம் பாருங்க யானைக்கால் மாதிரி வந்துருச்சுன்னு உடனே அவர் பேப்பர் எடுத்துட்டு ஒரு கோர்ட்டுக்கு வந்து நாளைக்கு புறம்போக்கு நிலத்துக்கு என்ன பண்ணிடலாம், பட்டா போடலாம்னு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல தமிழன் படத்துல. அந்த இதுல நீங்க பார்த்திருப்பீங்க இந்த யானைக்கால் நோய் தடுப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1955ல நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சோ அதுக்கடுத்து பாருங்க குடும்ப நலத்திட்டம், குடும்பத்துக்குன்னு ஒரு நலத்திட்டம். ஏன்னா குடும்பம் தான் என்ன இருக்கணும், ஒரு ஒரு குடும்ப தலைவர் இருக்கணும், தலைவி இருக்கணும், அதற்கு கீழே தொண்டுகள், அவங்க பையன் அம்மா அப்பா எல்லாரும் இருப்பாங்க. ஓகே, அப்ப தேசிய குடும்ப நலத்திட்டம்னா அந்த குடும்ப நலத்திட்டம் மேம்படுத்தணும். ஓகே, ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தீய வழியில போகக்கூடாது, குடும்பத்தை வந்து எனி டைம் குடும்பத்தை பாதுகாத்துக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட ஒரு ஸ்கீம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதான் பாத்தீங்கன்னா நேஷனல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, குடும்ப நலத்திட்டம். நீங்க ஃபேமிலி பிளானிங் அப்படின்னா அந்த ரேட்லயே வரலாம். நீங்க இது உங்களுக்கு புரியலைன்னா டக்குன்னு நீங்க இங்கிலீஷ்ல பாத்துக்கணும், உங்களுக்கு புரியுதா? ஃபேமிலி பிளானிங்னா இப்ப நமக்கு இப்ப இருக்கிற இந்தியாவிலே பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு லெவல்ல ஃபர்ஸ்ட் அவங்க 121 கோடி மக்கள் தொகை வந்து இருக்கும். இன்னும் 2011 கணக்கெடுப்பு தான் நமக்கு வந்து டேட் ஆஃப் இருக்கு. 2021 இன்னும் நடத்தல. ஓகே, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்றதுல 1981ல கொண்டு வந்திருப்பாங்கல்ல இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புலாம் எப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஓகே, மக்கள் தொகை வெடிப்பு தினம், மக்கள் தொகை குறுகிய தினம், அப்புறம் தமிழ்நாட்டுல யாரு மக்கள் தொகை அதிகமா இருக்கா, எது பாலின வகைகள் அதிகமா இருக்கு, படிப்பறிவு எப்படி, இந்த மாதிரிலாம் எல்லாமே இந்த கல்வி அறிவுக்குள்ள வந்துடும், தமிழ்நாடு ஜாகிரபிக்குள்ள வந்துடும். அதை நீங்க தெளிவா படிச்சுக்கணும். ஓகே, இப்ப ஃபேமிலி பிளானிங், அவங்க குடும்பத்தை பாதுகாக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க வறுமைக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து என்ன குடும்பத்தை வச்சுக்கணும். இப்ப அவங்க வறுமை 15,000 தான், ஆனா புள்ள குட்டி ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. ஓகே, அவங்க 4-5 பேர் இருப்பாங்கன்னா அதை எப்படி அவங்க சமாளிப்பாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அந்த ஃபேமிலி பிளானிங். ஓகே, இல்ல நிறைய வடிவேல் காமெடி எல்லாம் பார்த்திருப்பீங்களா, கவுண்டமணி செந்தில் காமெடி எல்லாம் பார்த்திருப்பீங்களா, அந்த இதுல அந்த ஃபேமிலி பிளானிங் வச்சு நீங்க நான் வரும். ஓகே, அப்ப இது எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா எப்ப கொண்டு வந்திருக்காங்க, தேசிய குடும்ப நலத்திட்டம் பாத்தீங்கன்னா 1952ல. இவங்க பாத்தீங்கன்னா மக்கள் தொகை இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் தொகை மேம்பாடு மற்றும் பாத்தீங்கன்னா தாய் சேய் நலத்திட்டம் நமக்கு வந்து வருது. ஓகே, இதுல மக்கள் தொகை மேம்பாடு வருது, அதுபோக பாத்தீங்கன்னா தாய் சேய் நலத்திட்டங்கள் இதுக்குள்ள வந்துருது. ஸோ அது ரெண்டையும் மேம்படுத்துற நோக்கத்துக்காக அந்த குடும்ப நலத்திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதோட இயர் தெரிஞ்சுக்க 1952. தேசிய பெரியம்மை ஒழிப்பு திட்டம் அப்படின்ற உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1962ல நமக்கு வந்து வந்துடும். பெரியம்மைன்னா இந்த உங்களுக்கு வந்து சிக்கன் பாப் இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல, அதே மாதிரி இருந்தா அம்மை நோய்களை வந்து நீங்க அது ஒரு சில கிராமத்துல என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் தண்ணி ஊற்றி வேப்பலை தெளிச்சு சாமியா வந்து வணங்குவாங்க. ஓகே, ஸோ அந்த அம்மை நோயை நீங்க வந்து அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக 62ல கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நேஷனல் லெவல்ல தான் உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். ஓகே, நேஷனல் ஸ்மால் பாக்ஸ் அதாவது சொல்றாங்கல்ல சிக்கன் பாக்ஸ் ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதோட இயற்படி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது வரும், ஃபர்ஸ்ட் இடத்துல 3 என்ன பாருங்க 55, அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து என்ன வரும், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 55, அதுக்கடுத்து வேற என்ன வந்திருக்காங்க 2, ரெண்டாவது உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு, மூணாவது 52. ஆமா 52, 55, 58, 62. ஓகே, அப்ப ஆப்ஷன் பாம்பே. சிம்பிளா அவ்வளவுதான். நான் என்னன்னு சொல்றேன் அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டாலே போதும், மற்றபடி கதையெல்லாம் நீங்க மைண்ட்ல ஏத்திங்க அதுவே போதும். ஓகே, ஸோ இந்த மாதிரி திட்டங்கள், ஒழிப்பு திட்டங்கள், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதோட நிறை குறைகள் அதை பத்தி நீங்க படிச்சுக்கணும், ஸ்கீம்ஸ். ஓகேவா, அந்த ஸ்கீம்ஸை நீங்க படிச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, அதோட நலத்திட்டங்கள் கேட்கிறாங்க. ஓகே, அதோட நலத்திட்டங்கள் என்ன அப்படின்ற ரொம்ப முக்கியமானது. சோ பார்ப்போம் பொறுத்துகள்ல நலத்திட்டங்கள். ஓகே, ஐசிடிஎஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட். ஓகே, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம், இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகே, ஸோ சிம்பிளா நான் சொல்றேன், என்ன எழுதி போட்டா ரொம்ப டைம் ஆகும், அதனால நான் சொல்லும் போதே நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகே, இதை நீங்க பிரிண்ட் போட்டு வச்சுட்டு இல்ல ஒரு ஒயிட் பேப்பர் நீங்க எடுத்துக்கணும். ஓகே, பிளைன் பேப்பர் எடுத்து அதை கூட நீங்க நோட் பண்ணிக்கங்க, சிம்பிளா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் என்ன அப்படின்ற நம்ம பார்த்தோம்னா மேக்சிமம் இந்த 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு அவர்களின் தாய்மார்களுக்கும் சத்துணவு வழங்குதல். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா 6 வயதுக்கு உட்பட்டா 1ல இருந்து 5 வரை. ஓகே,
ஃபர்ஸ்ட் ஏஜ்ல இருந்து உங்களுக்கு 5 வருடம் கிட்டத்தட்ட பார்த்தா கருவுல இருந்தே அவங்களுக்கு வந்து தாய்களுக்கு இந்த இப்ப நீங்க பால்வாடின்னு படிச்சிருப்பீங்கல்ல, பால்வாடி இருக்கும், அதுல சத்துணவு மாவுலாம் கொடுப்பாங்க, அது ஒரு முட்டை கொடுப்பாங்க. அவங்க வந்து கன்சீவ் ஆயிட்டாலே அவங்க பேரை வந்து ஏத்திடுவாங்க. ஏன்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்லேஜ்ல இருந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஓகே, அந்த பால்வாடி அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கன்வாடி திட்டம் அப்படின்றத அந்த ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா அந்த அவங்க டீச்சர் பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் சாரியும், இவங்க பாத்தீங்கன்னா அந்த சமையல் இருப்பாங்கல்ல அந்த ஆயாமா, அவங்க வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரு சாரி கொடுத்திருப்பாங்க, நீங்க பாத்துருப்பீங்க நிறைய தடவை. ஸோ அதுலதான் பாத்தீங்கன்னா அந்த ஐசிடி அந்த ஸ்கீம் வந்து நமக்கு வந்து வந்திருக்கும். ஓகே, இது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 10/2/1975 நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, 1975 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது இதோட நோக்கத்துக்காண்டி தான். ஓகே, 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு நமக்கு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு கான்செப்ட். அதுக்கு பாருங்க NULM அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருவோம். ஓகே, நேஷனல் அர்பன் லிவ்குட் மிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நேஷனல் அர்பன் லிவ்குட் மிஷன். ஸோ நோட் பண்ணிக்க, NUMLனா நேஷனல் அர்பன் லிவ்குட் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்கள்ல இருக்கிற வறுமையில கொடுக்கணும். ஓகே, அர்பன்ல உள்ள வறுமையில குறைக்கிறது தான் இதோட நோக்கமே. ஓகே, ஸோ அதோட பாத்தீங்கன்னா நகர்ப்புறங்கள்ல மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த கூவம் ஏரியா, அதாவது நம்ம சிவாஜி படத்துல கூட பாத்துருப்பீங்களா, ரிச் கெட் ரிச்சர் புவர் கெட் புவர், பணக்காரன் ஆகிட்டு இருக்கான், ஏழையாவே ஆகிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு சீன்ல ஒரு கூவத்தை காட்டுவாங்க பாத்தீங்களா. அப்ப அதோட நோக்கத்துக்காண்டி தான் இந்த நேஷனல் அர்பன், அதாவது நேஷனல் அர்பன் லைவ்குட் மிஷன். லிவ்குட்னா அவங்க வாழ்விடத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த நகர்ப்புற வறுமை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்கான ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட இயர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 23/9/2013 தான் அதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதை பாருங்க 2K எல்லாம் அது 2013 தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ தெரிஞ்சுங்க. அதுபோக பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்கீம்ல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே, இன்னொரு ஸ்கீமோட ஆட் பண்ணிருப்பாங்கன்னா தீன் தயாள் அந்தோதயா யோஜனா NU, அது அந்த இதுல உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே, NULM அப்படின்ற உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது ஆட் பண்ண டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016 நமக்கு வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே, 2016 இது கூட ஆட் பண்ண தீன் தயாள் அந்தோதயா யோசனா, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கூட இதை ஆட் பண்ணி அதோட ஃபண்ட் ரிலேட்டட் மூலமா இதுக்கு வந்து ஸ்கீம் ஒதுக்கி அவங்க நிறை குறைகளை வந்து தீர்ப்பாங்க. ஓகே, அதுக்கு பாருங்க HRIDA அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, HRIDA பொறுத்த வரைக்கும் ஹெரிட்டேஜ் சைல்ட் டெவலப்மெண்ட் அக்குமடேஷன் யோஜனா. ஓகே, ஹெரிட்டேஜ் HR, ஓகே, ஹெரிட்டேஜ் சைல்டு டெவலப்மெண்ட் அக்குமடேஷன் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அக்குமடேஷன் யோஜனா இல்லைன்னா பாத்தீங்கன்னா அதோட ஸ்கீம் அப்படின்ற கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகே, இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரம்பரிய நகரங்களை நமக்கு வந்து என்ன பண்றாங்க, பாதுகாக்கிறாங்க. ஓகே, பாரம்பரிய நகரங்களை வந்து பாதுகாத்து புத்துயிர் பெற செய்யறாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாரம்பரிய நகரம்னா நமக்கு வந்து தஞ்சாவூர் சொல்லலாம், தஞ்சை பெரிய கோயில் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்துல இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா காரைக்குடியில இருக்கிற நமக்கு வந்து இந்த சிவில் ரிலேட்டடாவே எடுத்துக்கிறோமே டைல்ஸ், ஆத்தங்குடி டைல்ஸ் ஒரு பாரம்பரியம் தான், காரைக்குடி செட்டிநாடு கடைகள் ஒரு பாரம்பரியம் தான். ஓகே, அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய டேக் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒரு பாரம்பரியம் தான். அதோட நோக்கம் தான் அதான் ஹெரிட்டேஜ். இங்க சொல்றாங்கல்ல ஹெரிட்டேஜ் சைல்டு டெவலப்மெண்ட், அதுல பாரம்பரிய நகரங்களை பாதுகாக்க புத்துயிர் பெயர் செய்தல் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ண, இதுல சைல்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சைல்டு டெவலப்மெண்ட் நோக்கத்துக்காக இதை வந்து ஸ்டார்ட் பண்றதா நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகே, சோ இது எப்போ நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 25/1/2015 நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ பாருங்க ரீசெண்டா உள்ள ஸ்கீம்ஸ் தான். அப்ப நமக்கு இந்த 10 வருஷத்துக்கு முன்னான ஸ்கீம்ஸ் எல்லாம் வச்சு கேட்கறாங்க. ஓகே, புரியுதா உங்களுக்கு? சோ ரொம்ப முக்கியமானது, இது நோட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து NSAP அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, NSAPனா நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம். ஓகே, நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒண்ணுதான். சோ அதாவது பாத்தீங்கன்னா இதுல என்ன கேட்டகரி நமக்கு வந்து வரும்னா முதியோர், விதவை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதிய திட்டம் வந்து வழங்குறோம். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா முதியோர், அதுக்கடுத்து விதவை மற்றும் மாற்றுத்திறனாளிக்கு, அதாவது கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா OAP காசுன்னு மாசம் ஒரு 3ஆம் தேதி 5ஆம் தேதி வந்து அங்க இருக்கிற வந்து போஸ்ட்மேன் கொடுப்பாரு. இல்லைன்னா அந்த 100 நாள் வேலை பாக்குறாங்கல்ல, அங்க வந்து பணம் கொடுப்பாங்களா 100 நாளை பாக்குறவங்களுக்கு, அவங்க வந்து கொடுப்பாங்க. ஓகே, அவங்க வந்து முதியோர்களா இருக்கட்டும், இல்ல விதவைகள் இருக்கட்டும், மாற்றுத்திறனாளியாக இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அந்த நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், அந்த ஸ்கீம்லாம் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அப்ப இதோட ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னென்ன நோக்கத்தோட செயல்படுது அப்படின்ற நமக்கு வந்து கொஸ்டின்ஸ். ஓகே, இதோட நம்ம டேட் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15/8 நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 15/8/1995 1995 நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அப்ப இதோட இயர்ஸ் நீங்க தெளிவா படிச்சு வச்சுக்கணும். திடீர்னு நமக்கு வந்து இயர் கேட்டுடலாம்ல அப்படின்னு இயர் டேட்டோட நீ படிச்சு வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. ஆப்ஷன் சென்னை உங்களுக்கு வந்து கரெக்டா மேட்ச். ஓகே, 2/1/43. அடுத்து பாருங்க கூட்டுற பாருங்க
கூற்று காரணம். ஓகே, அசஸ் அண்ட் ரீசன் கேட்டாலே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2-3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, அசஸ் அண்ட் ரீசன் முதல்ல ஒண்ணு இல்லைன்னா பாத்தீங்கன்னா கேட்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் அடிக்கடி வருது. அப்ப அதை நீங்க வாட்ச் பார்த்து புரிதலோட படிச்சாதான் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிருங்க, லாஸ்ட் நம்ம பாத்துக்கலாம். ஓகே, ஸோ அதனால டைம் நமக்கு தேவையில்லை, அதனால சொல்றேன். சார் நீங்க டைம் எடுக்கல என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ் எழுத்துக்கள் எழுதுறீங்கன்னா கரெக்டா நீங்க ஒரு 60 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அடுத்து டக்குன்னு நீங்க போயிடும், வேற எதுக்கு நீங்க போயிடணும். 60 கொஸ்டினுக்கு நீங்க ஆப்ஷன் பண்ணிட்டாலே அடுத்து நீங்க நம்ம மிச்சம் 40 கொஸ்டின் நீங்க சும்மா ஸ்டார்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு 60 கொஸ்டின் ரைட் ஆச்சு, அப்ப அந்த டைம் வந்து நமக்கு அங்கே ஆகும்ல, ஜிஎஸ் மேக்ஸ்ல ஆகும்ல, அப்படின்னு நீங்க ஃபாலோ பண்ணணும். புள்ளி விவரப்படி இந்தியாவில வேலையின்மையின் வீதம் வந்து குறைவாக உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து மிஸ்மேட்சா தான் இருக்கும். கரெக்ட் தானே? ஏன்னா அவங்க சொல்றது இந்த கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே தவறுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து டிஎன்பிசியோட 2025 கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா அது வந்து மிஸ்டேக் தான். ஓகே, மிஸ்டேக் என்ன நம்ம சொல்லிடுவோம், புள்ளி விவரப்படி இந்தியாவில் அப்ப 2011 புள்ளி விவரப்படி தானே, 2011 புள்ளி விவரப்படி இந்தியாவின் வேலையின்மையின் விகிதம் குறைவாக உள்ளது. ஓகே, அவங்க இன்னும் டேட்டாவே கொடுக்கல அப்படின்றதுல ரெண்டுமே நமக்கு வந்து இப்போ அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்ட் தான். இந்தியாவின் வேலை 50% ஒரு 100க்கு 75% வந்து ஓகே, மீத 25% வந்து இதான் தான் இருக்கு. பட் ஆனா புள்ளி விவரப்படி இந்தியாவில வேலையின்மை விகிதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைவாக தான் இருக்கு. கரெக்டா தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா 100ல பாத்தீங்கன்னா படிச்சு நம்ம 5 லட்சம் பேர் இன்ஜினியர் வெளியேறோம்னா 100ல எத்தனை பேருக்கு, 10 பேருக்கு தான் வேலை கிடைக்குது. அப்ப 5 லட்சம் பேர்னா 5000 பேருக்கு தான் நமக்கு வந்து வேலை கிடைக்குது. மிச்சம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன, 4,90,000 பேருக்கு வேலை கிடைக்கல. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் தான் சொல்றாங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் வரும். எதனாலும் பாருங்க, இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய மக்கள் தொகையை பராமரிக்க போதுமான தரமான வேலைகளை உருவாக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வேலைகளே கிடையாது. ஏன்னா குறைவாக இருக்கும் போது நமக்கு வந்து வேலைகளே கிடையாது. இந்திய பொருளாதாரம் பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய மக்கள் தொகை. ஓகே, ஏற்கனவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 கோடி கிட்ட நமக்கு வந்து மக்கள் தொகை வந்துருச்சு. அப்படின்றதுல மிகப்பெரிய மக்கள் தொகை. ஓகே, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செழிப்பு மிக்க நாடு தான் இந்தியா அப்படின்றது. மேல வந்து பாத்தீங்கன்னா ஹிமாச்சல, அதுக்கடுத்து பண்ணா இங்க வந்து பாத்தீங்கன்னா அரேபியன், இங்க வந்து பே ஆஃப் பெங்கால், இங்க இந்தியன் ஓசன். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாகிஸ்தான் பார்டர், அதாவது இந்து திபெத்தோட பார்டர் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போ ஒரு இயற்கை வளங்கள் சூழ்ந்த ஒரு பார்டரா தான் நமக்கு வந்து இருக்கு. அப்படின்றதுல மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா பெருசுதான், மக்கள் தொகை பெருசுதான். அதை பராமரிக்க போதுமான தரமான வேலைகளை வந்து உருவாக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஆனா உருவாக்கவே இல்லை. ஏன்னா விகிதம் குறைவா இருக்கும்போது அது வந்து உருவாகவே கிடையாது. அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு வந்து கரெக்டா சூட் ஆகும். ஓகே, காரணம் வந்து தவறு தான். பட் ஆனா என்ன, வேலைகளே கிடையாதுல்ல, வேலைகள் உருவாக்கவில்லை. அதான் உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்லாம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது வந்து எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ல தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, நீங்க தெளிவா புரிஞ்சு வச்சுக்கணும். ஓயூஆர் அப்படின்னா ஓயூஆர் அப்படின்றது நமக்கு வந்து சொல்லலாம். ஓகே, குறைந்த கூலி வரவனும் கிடையாது, குறைந்த கூலி மற்றும் முறைசாரா தொழில். ஓகே, முறைசாரா தொழில்னா ஒரு 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு 800 தான் நீங்க கொடுப்பீங்க. ஓகே, இதே பாத்தீங்கன்னா நம்ம இப்படி கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு என்ன ஒரு 8 மணி நேரம் வேலைனாலும் நீங்க 6 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுவீங்க. அப்படின்னு உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் 1200 இல்ல 1500 ரூபா இருக்கும், இல்ல 2000 ரூபான்னு இருக்கும். ஓகே, 60,000 சம்பளம்னா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய். ஓகே, அப்படின்றதுல முறைசாரா தொழில்கள் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்க வந்து வைக்கிறாங்க. ஓகே, அதனால ஆப்ஷன் ஏ உங்களுக்கு கரெக்டா சூட் ஆகும், டி கிடையாது. ஆனா நம்ம டிஎன்பிசியில் டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நெட்லயுமே சர்ச் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ அப்படின்றதுல உங்களுக்கு இதுதான் வரும். ஓகே, ஸோ அதனால ஒரு புரிதலோட இல்ல கொஸ்டின்ஸ் அப்படின்னா நீங்க டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த மொத்த கொஸ்டின் போயிருங்க. ஒரு கொஸ்டின்ல நீங்க மாற போகல, அப்ப அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம்ல. அப்ப இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கான்ட்ரவர்சியான கொஸ்டின்ஸ் வைக்க தான் செய்வாங்க. ஏன்னா காம்படிஷனை குறைக்கணும்ல. ஓகே, அதுக்கு பாருங்க 4வது கொஸ்டின், தமிழ்நாடு முழுவதும் நேர்மையான வளர்ச்சி தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானவை? இதுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மிஸ்டேக் தான். பட் ஃபைனல் ஆன்சர் கீழே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைனல் ஆன்சர் கீழே நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கேட்டகரி கரெக்டா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 நமக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா 1 வந்து இதுல வந்து தப்பு தான். ஓகே, ஸோ அவங்க கேட்கறாங்கன்னா ஃபைனல் ஆன்சர் நமக்கு வந்து ஆன்சர் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஸ்டின் டவுன்லோட் பண்ணல கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல வந்து பிரைமரி ஆன்சருக்கு கொடுத்துட்டு கொஸ்டின் வித் டிக்கோட ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஃபைனல் ஆன்சர் கொடுத்துட்டு ஏக்கு பி, 1வது ஏ 2வது பி அப்படின்னு ஒரே சீட்ல கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க எப்பயுமே படிக்கும்போது இந்த 2வது சீட்டையும் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, அவங்க என்ன ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியணும். ஓகே, ஸோ அப்போ ரொம்ப முக்கியமானது. நான் ஃபைனல் கீ செக் பண்ணும்போது பார்த்தோம்னா நமக்கு வந்து இதுதான் இருக்கு. ஓகே, 2 மற்றும் 3 தான் இருக்கு. ஸோ 1 மற்றும் 3 வந்து தவறு தான். எதனால தவறு நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஸோ பாருங்க,
தமிழ்நாடு முழுவதும் என்ன கேட்டிருக்காங்கன்னா நேர்மையான வளர்ச்சி தொடர்பாக பின்வரும் கூற்றுகள். அதாவது பாத்தீங்கன்னா த கரெக்ட் வித் த யூக்டேபிள் க்ரோத் அக்ராஸ் இன் த தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா யூஜிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா இஜிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல யூஜிஏ இஜி அந்த கேட்டகரி நம்ம சொல்லுவாங்க, சிம்பிளா கொடுக்குறாங்க. ஸோ அதுல என்ன கேட்கிறாங்கன்னா மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50% மாநிலத்தில் 20% பகுதியில் தான் பரவி உள்ளதுன்னு கேட்டாங்க. ஓகே, அது வந்து நேர்மையான வளர்ச்சி திட்டம் நம்ம சொல்றாங்க. ஓகே, தமிழ்நாடும் நேர்மையான வளர்ச்சி திட்டம் அதான் கிடையாது, மொத்த மாநிலத்துல. ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மொத்த மாநிலத்துல 100%ல 50% தான் நமக்கு வந்து பகுதியா பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க பாருங்க மாநிலத்திலே பாதியா குறைச்சு அதுலயும் காவாசியா குறைச்சிட்டாங்க. ஓகே, அதனாலதான் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மொத்த மாநிலம்னா 100ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல 50 அப்படின்னு கொடுத்தோம்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்டா வந்திருக்கும். இது 2011 டேட்டா படி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அதனால அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகே, சோ அதுக்கு பாருங்க நாட்டின் மக்கள் தொகையில் 6% தமிழ்நாட்டில் தான் உள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 6%. அப்ப 120 கோடி மக்கள் தொகைனா அதுல 6% தான் நமக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட எக்ஸாக்ட் டேட்டா பார்த்தா 5.96%. அப்போ அப்ராக்சிமேட்டா நம்ம வந்து 6ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, 0.4 தானே, அதனால 6% கொடுத்துருக்காங்க, கரெக்ட் தான். தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 1.75 மடங்காக உள்ளதுன்னு சொல்றாங்க. ஓகே, அதான் பார்த்தீங்கன்னா நேஷனல் பெர் கேபிட்டா இன்கம் தான் சொல்றாங்க. பெர் கேபிட்டா இன்கம்லாம் நம்ம பார்த்தோம்னா இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, டோட்டல் நேஷனல் இன்கம் அல்லது கிராஸ் நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா மொத்த நாட்டோட மக்கள் தொகை டிவைடட் பை அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன் இல்லைன்னா தனிநபர் வருமானம், இல்ல தனிநபர் வருமானத்தை நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகே, அதை பாத்தீங்கன்னா ஒரு தனிநபர் வருமானம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன்ல இருந்து மொத்த நாட்டோட மக்கள் தொகை நீங்க வந்து கழிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 50 crores இருக்கு. ஓகே, அதுல நீங்க ஒரு 1 லட்சம் மக்கள் தொகை இருக்கான்னு வச்சுங்களேன். நீங்க அடிச்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு வரும் உங்களுக்கு வந்து 3, இங்க ஒரு இந்த இடத்துல போட்டுருங்க, ஒரு 5K வருமா, 5K. அப்போ ஒரு தனிநபரோட வருமானம் ஒரு 5K, 50 கோடியில இருந்து 1 லட்சம், ஒரு மொத்த நாட்டோட வருமானம் 50 கோடி, மக்கள் தொகை பார்த்தோம்னா 1 லட்சம். அப்ப அதை நீங்க அடிச்சு கொடுத்தீங்கன்னா தனிநபர் வருமானம் நமக்கு வந்து கிடைச்சிரும். ஓகே, அப்போ ஆவரேஜா உங்களுக்கு வந்து 5K அப்படின்ற உங்களுக்கு வந்து வரும். ஓகே, இது வந்து ஒரு ஆண்டுக்காண்டி இப்படிதான் நம்ம கணக்கு எக்ஸாம்பிள் ஒரு ஆண்டுக்கு 5000 வச்சு ஓட்ட முடியாது. ஓகேவா, அப்படின்றதுல சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க, உங்க ஊரோட மக்களுக்கு தொகையை எடுத்துக்கோங்க. உங்க ஊரோட மக்கள் தொகை மொத்தம் உங்க ஊர்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு மக்கள் வருது, எவ்வளவு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு ஊர்ல 1000 பேர் இருக்காங்கன்னா மேல வந்து அவங்க மக்கள் தொகை ஒரு ஆள் 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு கிட்டத்தட்ட 1000 பேர்னா அவங்க 1000 into 1000 அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்ல நீங்க டிவைட் பை 1000 போட்டீங்கன்னா உங்களுக்கு மக்கள் தொகை கிடைச்சிடும். இப்படி நீங்க எக்ஸாம்பிள் ஆச்சுங்க, இல்ல ஃபார்முலா நீங்க தெரிஞ்சுக்கணும். பெர் கேபிட்டா இன்கம், அதுபோல சிவில் இன்ஜினியர்லாம் பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் ஈக்குவல் நீங்க படிச்சிருப்பீங்க என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்ல. ஸோ அந்த இதுமே இது ரிலேட்டடா தான் நம்ம கொண்டு வரும். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கிங்க. அப்போ இதுல பாத்தீங்கன்னா 1.75ல இருந்து 1.80 வரை நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப இதுக்குள்ள என்ன டேட்டா கொடுத்தாலும் நீங்க அடிக்கணும். ஓகே, 1.80 அப்போ 1.76 கொடுத்தாலும் நீங்க அடிக்கலாம். ஓகே, அதனால நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். 2, 3 தான் அதுக்கு வந்து கரெக்ட். ஃபைனல் ஆன்சர்ல அதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, ஐக்கிய நாடுகளின் பொது சபையை தேசிய அல்லது இனம், மதம் மற்றும் மொழி சார்ந்த சிறுபான்மையினின் உரிமைகள், சிறுபான்மையினர் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது எத்திக், ரிலீஜியன், அது லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ். ஓகே, லிங்குஸ்டிக் மைனார் அதெல்லாம் சிறுபான்மையினர் வந்து சொல்றாங்க. இந்த பிரகடனத்தை வந்து எப்போ ஏற்றுக்கொண்டது நமக்கு வந்து கேட்கறாங்க. ஓகே, அதாவது யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. யுனைடெட் நேஷனல் ஜெனரல் அசம்பிளி, UNGA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிறுபான்மையினர், அவங்க வந்து மதம் சார்ந்த, மொழி சார்ந்த, அதுக்கூட பாத்தீங்கன்னா ரிலீஜியன் இந்த கேட்டகரிலாம் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பிரகடனத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த அசம்பிளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரகடனத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது என்ன டேட் நமக்கு வந்து கேட்கறாங்க. ஓகே, என்ன டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 18, 1992ல நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட தீர்மானம் எப்ப நிறைவேறுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தீர்மானம் இந்த ஆட்டுப்படி நிறைவேறுக்குன்னா இந்த சிறுபான்மையின் உரிமைகள் சட்டத்துல, சிறுபான்மை உரிமை சட்டத்துல பாத்தீங்கன்னா செக்ஷன் 47ல ஓகே, மொத்தம் 135 செக்ஷன்ஸ் இருக்கு. அது 47 படி தான் இந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க. அப்ப இதையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ரொம்ப முக்கியமானது. சோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 18 எவ்ரி இயர் பாத்தீங்கன்னா டிசம்பர் 18 சிறுபான்மையினர்களின் உரிமைகள் தினம்னு கொண்டாடுறாங்க. ஓகே, சிறுபான்மையினர் தினம். ஓகே, மைனாரிட்டிஸோட தினம் ஒன்று கொண்டாடுறாங்க. அதையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அப்ப ஆப்ஷன் பாம்பே. சரி, ஓகே. அதுக்கடுத்து பாருங்க,
குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்க சட்டம் வந்து 2012 குறித்து பின்வரும் அறிக்கையில் கருத்தில் கொள்ளுங்கள். பின்வரும் எந்த அறிக்கை சரியானதுன்னு நம்ம வந்து கேட்கிறோம். அப்ப சரியானதா தவறானதை ஃபர்ஸ்ட் நீங்க அன்லைன் பண்ணணும். ஓகே, அன்லைன் பண்ணா சும்மா லைட்டா போடணும். அப்படி நீங்க வாட்டுக்கு மொத்தம் அப்படி போட்டு தீட்டக்கூடாது. அப்படின்னா வர்ற ஸ்பாட் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, ஏன்னா நீங்க ஓஎம்ஆர் மரத்துல தான் எழுதுறீங்க, அதனால நீங்க அதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரொம்ப முக்கியம். அதுவோ பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல ஓஎம்ஆர் இருக்கு பாத்தீங்களா, ஓஎம்ஆர் இருக்குன்னா ஏ ஒரு எலிப்டிக்கல் ஷேப்ல கொடுத்துருப்பாங்க. நான் சும்மா போடுறேன். ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறட்டும். இப்படி இருக்குன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டர் ரிங்லோர்ல இருந்து அப்புறம் இன்னருக்கு வரணும். இப்படிதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உள்ள போகாது. இல்ல நீங்க இப்படி இருந்து போனேன்னு தோசை சுடுற மாதிரி போனீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும், வெளியே போயிரும் பாத்தீங்களா. அப்ப உங்களுக்கு வந்து தெரியாது. ஓகே, அதனால எப்பயுமே அவுட்டர்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் நீங்க உள்ள என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 செகண்டுக்குள்ள 2-3 செகண்ட் 5 செகண்ட் எடுத்துங்க. இதுக்குள்ளதான் நீங்க முடிக்கணும். ஓகே, ஓஎம்ஆர் ஷேடிங் மெத்தட நான் சொல்றேன். இப்படிதான் நீங்க எழுதணும். நோட் பண்ணிக்கீங்க. இது ஒரு சிம்பிள் பேசிக் தான், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அதுக்கு பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த போக்சோ சட்டத்துல இருந்து கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. 2012 குறித்து பின்வரும் அறிக்கையை கருத்துக்களை கொள்ளுங்கள். பின்வரும் எந்த அறிக்கை வந்து சரியானது அப்படின்னா நமக்கு வந்து கேட்கறாங்க. ஓகே, போக்சோல இருந்து நமக்கு வந்து கேட்கறாங்க. பாப்போமா, ஃபர்ஸ்ட் எடுத்து நமக்கு வந்து பாருங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போக்சோ ஆக்ட். ஓகே, போக்சோ ஆக்ட், போக்சோனா ஃபுல் ஃபார்ம் அங்கேயே கொடுத்துருப்பாங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் ஆக்ட். ஓகே, ரொம்ப முக்கியமானது போக்சோ அப்படின்றது. நிறைய நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குல்ல. ஓகே, குழந்தை அதாவது 16 வயசு குழந்தைகள் வந்து என்ன பண்றாங்க, எடுத்து குட்டீச்சர் ஆக்கிடுறாங்க. நிறைய நியூஸ் பார்ப்பீங்க. ஓகே, அது மாதிரி ஆத்துல வீசிட்டு போயிடுறாங்க. குஜராத்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொடூரமா, குஜராத் ரீசெண்டா நார்த் இந்தியாலாம் ரொம்ப நடந்துச்சுல, அதெல்லாம் ரொம்ப மோட்டோ. என்னத்தான் சட்டம் கொண்டு வந்தாலும் மனிதர்கள் வந்து மனிதர்களா இருந்தா தான் என்ன ஆக முடியும், சொசைட்டி நிம்மதியா இருக்கும், பெண்கள் நடமாட முடியும். ஓகே, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். படிச்ச நாம தான் என்ன பண்ணணும், கரெக்டா நடக்கணும். ஆனா சொன்னா கேட்க மாட்டாங்க. அதான் என்ன பண்ணணும், படிச்ச நாம தான் நம்மளாவது நம்மளை நாமே கரெக்டா வச்சுக்கிறோம். ஓகே, தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஜென்ரலா கேட்கறாங்க. அதாவது அவங்க பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு கேட்காம ஜென்ரலா நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டின்ல கேட்கறது இது ஒரு கான்ட்ரவர்சியான கொஸ்டின் தான். அவங்க கேட்கறது பாருங்களேன், பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டம், அதான் முக்கியமானது. பாதுகாக்கும் சட்டம் 2012 போக்சோ குறித்து பின்வரும் அறிக்கையிலே கருத்தில் கொள்ளுங்கள். எந்த அறிக்கை சரியானதுன்னா நமக்கு வந்து கேட்கறாங்க. ஓகே, போக்சோல இதுல எந்த அறிக்கை சரியானு கேட்கறாங்க. இந்த அசம்பாவிதமான புகைப்பட குற்றங்களுக்கு தண்டனையை குறைத்து 3 ஆண்டுகள். ஓகே, அதாவது ஒரு பஸ்ல போறாங்க. இப்ப கேரளால கூட ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி என்ன போட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த பெரியவர் கூட பாத்தீங்கன்னா இறந்து போல தூக்கு போட்டு. ஓகே, அதே மாதிரி அந்த மாதிரி புகைப்படங்கள், தப்பான புகைப்படங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஓகே, 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து கொடுக்குறாங்க. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா என்ன ஆக்ட் படின்னு பாத்தீங்கன்னா போக்சோ ஆக்டின் படி ஆக்ட் 15 படி தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, 15 படி தான் இந்த ஸ்டேட்மெண்டே நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுவோ பாத்தீங்கன்னா இந்த கேட்டகரியில மேக்ஸிமம் வந்து அந்த ஆப்ஷன் ஏக்கு வந்து ஆர்டிகல் 15 பொருந்தும். போக்சோ ஆர்டிகல் நம்ம ஜென்ரல் நம்ம சட்ட ஆர்டிகல் கிடையாது. ஓகே, அரசியலும் கிடையாது. போக்சோ ஆர்டிகல் 15 நமக்கு வந்து பொருந்தும். அதுக்கு பாத்தீங்கன்னா 3வது நம்ம 2வது நமக்கு வந்து கரெக்டானது. குற்றம் தொடர்பாக அறிக்கையிட தவறுவது இருக்கு. ஓகே, ரொம்ப முக்கியமானது. தவறுவதற்கான தண்டனை 6 மாதங்கள் அல்லது சிறை, இல்லைன்னா ரெண்டுமே உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 6 மாதங்கள் சிறை இல்லைன்னா அபராதம். ஓகே, 6 மாதம் சிறை இல்லைன்னா அபராதம், இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டுமே வழங்கப்படும். அதுதான் பாத்தீங்கன்னா இந்த குற்றங்கள் இருந்து பாதுகாக்கும் சட்டம். ஓகே, இல்ல சரியா பொருந்தா என்ன, உங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆபீஸ் நடக்குது அப்படின்னா நீங்க உடனே அதை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தெரிவிக்கணும். இல்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிட்டியாவது, இந்த போக்சோ ஆக்ட்ல இருப்பாங்களா அந்த அதிகாரிட்டியாவது நீங்க குற்றத்தை வந்து பதிவிடணும். இதுக்கான நம்பர்ஸ் இருக்கு, கால் பண்ணி நீங்க தெரிவிக்கணும். அப்படி நீங்க தவறிட்டீங்க, தவறுனதுக்கு அப்புறம் ரொம்ப சிவியர் ஆக்ஷன் நடந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிய வந்து நீங்க சொல்லல அப்படின்னா அந்த நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாருங்க, அதாவது பாத்தீங்கன்னா நொங்க நோண்டி திண்டைய ஒருத்தன் பார்த்தவன் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி பழமொழி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஒண்ணு நடந்துச்சுன்னா உங்களுக்கு தைரியமா நீங்க போய் சொல்லணும். அதோட பின்விளைவுல நீங்க சொல்லக்கூடாது. பட் ஆனா இப்ப இருக்கிற சொசைட்டி என்ன, நமக்கு எதுக்கு ரொம்ப இருக்கிற இடம் தெரியாம இருந்து போயிடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்காங்க. அப்ப நடைமுறைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் படி ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்ட். இந்த ஆக்ட் எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே ஆக்ட் 21 சப்டிவிஷன் 1ல தான் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, தவறு எனக்கு அப்ப சம்பந்தப்பட்ட அதிகாரி கிட்ட நீங்க வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ற நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது. பாருங்க, குற்றத்திற்கு உதவியதற்கான தண்டனை வந்து 5 ஆண்டுகள் அப்படின்ற நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, குற்றத்துக்கு உதவியதற்கான நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குற்றத்துக்கு நீங்க துணை போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள்.
இதோட ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 16 and 17 இந்த போக்சோ ஆக்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ அதுக்கு பாருங்க 17 ஊடுருவும் பாலியல் தாக்குதலுக்கான தண்டனை 7 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீ என்னதான் சொல்லி நீ கேட்கல அப்படின்னா உன்னோட தண்டனை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன் அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 4 படி, ஆர்டிகல் 4 படி அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகே, 4 படி குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 வருஷம் முதல்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா ஆயுள் தண்டனை. அவனோட இப்ப லேசாதான் என்ன பண்ணிருக்கான், பாலியல்ல ஈடுபட்டிருக்கான் அப்படின்னா அந்த தண்டனை ஆராய்ஞ்சு ஆனா அவன் ஜெயில போட்டுருவாங்க. பட் ஆனா அவன் அதுக்கப்புறம் திருந்துறானா இல்லையா அப்படின்ற பார்த்துட்டு அவனோட தண்டனையை குறைக்கலாமா இல்ல ஆயுள் தண்டனையா மாத்தலாமா அப்படின்றத முடிவெடுப்பாங்க செக்ஷன் 4 படி. ஓகே, அதுவும் பாத்தீங்கன்னா 2012க்கு அப்புறம் இது ஓகே. அதுக்கிட்ட 2012ல நம்ம வந்து சட்டமா கொண்டு வந்துட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ் வந்து மாத்திருக்காங்க. ஓகே, 7 இயர்ஸா வந்து மாத்தி அதை ஆயுள் தண்டனையா கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஆயுள் தண்டனையா கொண்டு வந்துட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா அதனோட கேஸை பொறுத்துதான் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த போக்சோ ஆக்ட தெளிவா படிச்சாலும் இதுக்கு ஆன்சரே பண்ண முடியும். இல்லைன்னா எது ஸ்டேட்மெண்ட் எனக்கு புரியவே இல்லை, போக்சோ பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னா பெரிய ஸ்டேட்மெண்டா எது வச்சிருக்காங்களோ அதான் உங்களுக்கு வந்து ஆன்சர் 90% வந்து இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, நம்ம சிபிஎம் படிச்சிருப்பீங்க. ஓகே, 90% வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவன் வந்து ஒரு வேலை மனக்கட்டு டிஎன்பிசியில டைப் பண்ண மாட்டாங்க. ஓகே, பெரிய ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு இருக்கல நீங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. அப்போ போக்சோ பத்தி நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஓகே, இதுக்கப்புறம் கேட்பாங்களா என்னன்னு தெரியாது, பட் ஆனா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ற மெத்தட்ல சூட் ஆகும்ல, அப்ப ஆப்ஷன் நமக்கு வந்து பாம்பே. ஓகே, காலவரிசைப்படுத்துக மறுபடியும் சொல்லிட்டாங்க. மக்கள் தொகை மாறுபாட்டின் பின்வரும் சட்டத்தை ஒழுங்குபடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது காலவரிசைப்படுத்த சொல்லிருக்காங்க. இது ஜென்ரலான ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஓகே, ஜென்ரலான கொஸ்டின்ஸ் தான். பாருங்களேன், குறைந்த பிறப்பு குறைந்த இறப்பு. அப்ப ஜென்ரேஷனை பாருங்க. ஃபர்ஸ்ட் 80s கிட்டு, அதுக்கடுத்து 90s, அப்புறம் 2K கிட்ஸ். ஓகே, இந்த 3 வச்சு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். இந்த 3 வச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் 80sல பாத்தீங்கன்னா அந்த ஜென்ரேஷன்ல ஒழுக்கம் அந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் பண்ணிருப்பாங்க. இது சம்பந்தமே இல்லை, இருந்தாலும் சொல்றேன். நான் இது இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 80s கிட்ஸ்ல அவங்களோட என்னது, வேலைக்கு போவாங்க, வருவாங்க, தூங்குவாங்க, வேலைக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிப்பாங்க. அதுபோக பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம்னா ஒரு காதல் வசப்பட்டே இருந்தாங்கன்னா அவங்க சொல்றதுக்கு கூச்சப்படுவாங்க. 2K கிட்ஸ்னா பாருங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அப்படியே ஆப்போசிட். அப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து மாறி இருக்கும். ஓகே, இப்ப இருக்கிற ஜென்சி அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த ஜென்ரேஷன். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துனா உங்களுக்கு என்ன வரும்னா 2 தான் வரும். அதான் பாத்தீங்கன்னா அதிக பிறப்பு விகிதம் மற்றும் அதிக இறப்பு விகிதம். எவ்வளவுக்கு பிறக்குறாங்களோ அவ்வளவுக்கு என்ன பண்ணுவாங்க, இறக்கவும் செய்வாங்க. ஓகே, அப்ப பெர்த் எவ்வளவுக்குள்ள இருக்கும் அதே மாதிரி டெத்தும் அவ்வளவுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதிக பிறப்பு விகிதம் மற்றும் குறைந்த இறப்பு விகிதம். ஏன்னா மக்கள் தொகை காரணமாக, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப மக்கள் தொகை எவ்வளவுக்குள்ள அதிகமா பிறக்குறாங்களோ அதே மாதிரி இறப்பாங்க. ஏன்னா மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடையாது. இன்றைய காலகட்டம் வரைக்கும் டிரைபிள்ஸ் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா மலையில இருக்காங்கல்ல அவங்களாம் பார்த்தா மருத்துவ ஃபெசிலிட்டிஸே கிடையாது. ஓகே, அந்த காலகட்டங்கள்ல 80sல. அதுக்கு பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ் வந்துருச்சு. அதான் உங்களுக்கு வந்து 3. ஓகே, அப்ப 3 வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா பிறப்பு வீதம் அதிகமாயிருச்சு ஆனா இறப்பு வீதம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஓகே, ஏன்னா நமக்கு வந்து மீடியம் ஸ்டேஜ்ல வந்துட்டோம். ஓகே, இப்போ வளர்ந்து வரும் கண்ட்ரி தானே இன்றைய வரைக்கும் வளர்ந்துகிட்டு இருக்கு. யுனைடெட் நேஷனல், USA, அதுக்கிட்ட பாத்தீங்கன்னா ரஷ்யா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, UK அப்படின்னு சொல்றாங்களா. அதே மாதிரி நம்ம வந்து இந்தியா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரினால அப்ப 90s கிட்ஸ் பார்க்கும்போது அதிக பிறப்பு வீதம் வந்துருச்சு, அதுக்கு குறைந்த இறப்பு. ஏன்னா மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் வந்து ஆங்காங்கே வந்துருச்சு. முதல்ல பாத்தீங்கன்னா சென்னை தான் போகணும், இப்ப மதுரை வந்துக்கலாம், திருச்சி வந்துக்கலாம், தூத்துக்குடி வந்துக்கலாம். ஓகே, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 2K வந்துட்டாங்க. ஓகே, 2K வரணும்னா குறைந்த பிறப்பு வீதம் மற்றும் குறைந்த இறப்பு வீதம். ஓகே, அப்ப நீங்க அதப்படி நான் வச்சுக்கணும். ஓகே, குறைந்த பிறப்பு வீதம்னா அப்ப என்னது 1வது குறைந்த பிறப்பு வீதம் குறைந்த இறப்பு வீதம். ஓகே, அப்ப பெர்த்தும் குறைஞ்சிருச்சு, டெத்தும் குறைஞ்சிருச்சு. ஏன்னா மக்கள் தொகை அதிகமாயிருச்சு. ஓகே, மக்கள் தொகை அதிகமாயிருச்சு, மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கு. ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அப்போலோ, அதுக்கப்புறம் காவேரி மருத்துவமனை, இப்ப ஜிஹெச்சுக்கு யாரும் வரதில்லை, இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது சொல்றேன். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாயிருச்சு. மருத்துவத்தை பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, ஒரு என்ன சொல்றது, ஒரு பிசினஸா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே, பிசினஸை கொண்டு போற ரிலேட்டட்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்குல்ல காசை போய் கொட்டணும். உங்களுக்கு ஒரு சின்ன நோயினாலும் டக்குன்னு அதை வந்து குணப்படுத்தலாம். பட் ஆனா மணி பேஸ்ல நமக்கு வந்து இருக்கும். ஓகே, அது சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இப்பெல்லாம் வீட்டுல என்ன சொல்றாங்க, 2 குழந்தைய போதும், ஒரு குழந்தைய போதும் மேக்சிமம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகே, ஏன்னா நமக்கு வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல மணி பேஸ்ல பார்த்தோம்னா அவங்கள வளர்க்கணும். பெண் குழந்தையா இருந்தா அவங்க வளர்க்கணும், கெட்டி கொடுக்கணும், அதுக்கடுத்து சீர் செய்யணும். இதே பார்த்தீங்கன்னா ஆம்பளை பையனா படிக்க வைக்கணும் அப்படின்ற போதும், நம்மளோட சக்திக்கு ஒரு பையன் போதும் அப்படின்ற மாதிரிதான் நம்ம வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்ப அன்றைய காலத்துல விலைவாசியும் கம்மி,
மருத்துவ ஃபெசிலிட்டிஸ் எதுவும் கிடையாது. மீடியட்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு வந்து இருந்திருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டுமே டவுன் ஆயிடுச்சு. ஓகே, எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கிறாங்களோ அந்த மாதிரி. அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சென்னை. சரி, உங்களுக்கு வந்து நான் வைக்கிறதுக்காண்டி சொன்னேன், யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. ஓகே, சிம்பிள் தான். அது மாதிரி நீங்க ஜென்ரலா படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே ஓகே. அதுக்கடுத்து பாருங்க, இந்தியாவின் நூல் கிண்ணம் அப்படின்னாலும் நம்ம தமிழ்நாடு தாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாரு கரூர். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தா திருப்பூர் வந்து பின்னலாடை நகரம், அதுக்கப்புறம் ஜவுளிகளின் தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஈரோடு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னது தமிழ்நாட்டுல இருக்கு. அதை பார்த்தா பருத்திக்கு நூலுக்கும் பேர் போனது, அதனாலதான் தமிழ்நாட்டின் கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்தியாவுல நூல் கிண்ணம் என்ன, அதான் தமிழ்நாடோட கிண்ணம். இதே பாத்தீங்கன்னா அரிசின்னா இந்தியாவின் அரிசியில அரிசி கிண்ணம் யாரு, அதுக்கடுத்து சணல் கிண்ணம் யாரு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோதுமை கிண்ணம் யாரு. சணல்னா நம்ம வந்து இதை சொல்லுவோம், கொல்கட்டாவை சொல்லுவோம். ஓகே, சில சணல் உற்பத்தி அதிகமா இருக்கும். ஓகே, அதுக்கு வேணா குஜராத்ல பருத்திக்கு வந்து இது கொடுப்பாங்க, பருத்திக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. பட் ஆனா நூலும் நமக்கு பருத்தி அதிகமா விளையும், ஏன்னா கரிசு காட்டுலதான் பருத்தியில வந்து அதிகமா விளையும். ஓகே, அதனால சொல்றது. ராஜஸ்தான்ல கம்பளிக்கு பேர் போனது. ஓகே, கம்பிளி ஆட்டோட தோல்ல இருந்து தயாரிப்பாங்களா அதுல. மத்திய பிரதேசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோயா பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்க சாப்பிடுறீங்கல்ல, அதை பாத்தீங்கன்னா சோயா பீன்ஸ் சிக்கன் மாதிரியே இருக்கும், பொசு பொசுக்குன்னு இருக்கும். ஓகே, அந்த சோயா பீன்ஸுக்கு பேர் போனதுதான். அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சோயா பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள். அப்ப நம்ம கொடுத்துருக்கபடி ஆப்ஷன் ஏ. ஓகே, சம்பூர்ண ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பாத்தீங்கன்னா SGRY அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சோ இது பார்த்தா 2001 தான் நமக்கு வந்து தொடங்கினாங்க. ஓகே, 2001 செப்டம்பர் 25 2001 நமக்கு தொடங்கினாங்க. ஓகே, செப்டம்பர் 25 கரெக்ட் தான். ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இதோட நோக்கமே ஊரக மக்களுக்கு வேலை வாய்ப்பை அளிப்பதுதான். ஊரக மக்கள்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஊதியம் அளிச்சு அவங்களை அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான நோக்கமே இதோட நோக்கம் தான். அதாவது சம்பூர்ண ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், கிராமி ரோகர் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நார்த் இந்தியாவில் ரோகர் சொல்லுவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு ஒண்ணும் கிடையாது. இதுல வர்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்துல தான் வந்துகிட்டே இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, அந்த ரிலேட்டட் நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. இதான் சம்பூர்ண வேலை திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே, நடுவண் அரசு தான் நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இதோட ஸ்கீம் எப்படி ரன் ஆகும் அப்படின்னா 85% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 50% வந்து பாத்தீங்கன்னா 15% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஃபண்ட் அலோகேட் பண்ணி ஒதுக்குவாங்க. ஓகே, இப்ப நம்ம மகாத்மா ஊரக காந்தி வேலை திட்டம் 100 நாள் வேலை திட்டத்தை 124 மாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதி பர்சன்டேஜ் கொடுக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும், டிவி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த ரிலேட்லாம் நம்ம வந்து பாக்குறோம். ஓகே, சோ அப்ப நடுவண் அரசு திட்டமும் இந்த கேட்டகரிலாம் நமக்கு வந்து வருது. இதுல நமக்கு என்ன கேட்கிறாங்க, எவற்றில் பொருந்தாது அப்படிதான் நமக்கு வந்து கேட்கிறாங்க. அப்படின்னு பார்க்கல இது பெண்களுக்கு பிரத்யேகமாக வேலை வாய்ப்பு வழங்கும் திட்டம். பெண்களுக்குன்னு தனியா வேலை வாய்ப்பு திட்டம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கு, தையல் பயிற்சி அது இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா சுயமா ஒரு தொழில் தொடங்குறது, மைக்ரோ மேக்ரோ ஓகே சிறு குறு தொழில்கள் தொடர்பான கடன் வழங்கும் திட்டங்கள் இருக்கு, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. ஓகே, அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன ஸ்கீம்ஸ் பாருங்க. பாம்பே பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ்னா ட்ரேடு இருக்கு, அதுக்கு பார்த்தீங்கன்னா மகிழா சம்பதி யோஜனா அப்படின்ற ஒன்று இருக்கு. ஓகே, மகிழா சம்பதி யோஜனா, ட்ரேட் அப்படின்ற ஒண்ணு இருக்கு, அதாவது MSME மைக்ரோ ஸ்மால் மேக்ரோ என்டர்பிரைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சிறு குறு விவசாயிகள் அப்படின்ற சான்றிதழ் ஒண்ணு இருக்குல்ல, அதே மாதிரி பெண்களுக்கும் பாத்தீங்கன்னா சிறு குறு தொழில்கள் தொடர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்குள்ள வராது, எதுக்குள்ள SGRY-க்குள்ள நமக்கு வந்து வராது. ஓகே, சோ அதுவும் பாத்தீங்கன்னா வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோசனா அப்படின்ற ஒண்ணு இருக்கு. இது ரிலேட்டட்லே வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோசனா. ஓகே, அம்பேத்கர்னா AMP அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க, ஆவாஸ் யோசனா. இந்த ஸ்கீம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி கிராமப்புறங்கள்ல மேம்படுத்தினாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்கீம் எதுக்குன்னா நகர்ப்புறங்கள்ல மேம்படுத்துறது. ஓகே, அதாவது அர்பன்ஸ்ல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து மேம்படுத்துறது, வேற ஒன்றும் கிடையாது. அர்பன் இதுவுமே பாத்தீங்கன்னா 2001 தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 2001 ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர்ல 2001 ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன கிராமப்புறங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். வறுமை கோடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவாஜி படம் தான், ஆட்டோமேட்டிக் சொன்ன மாதிரி ரிச் கட் ரிச் புவர் கட் புவர். ஓகே, அந்த மாதிரி சொன்ன மாதிரி தான். அப்ப அங்க இருக்கிற வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பாங்கல்ல. ஓகே, ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் எக்ஸாம்பிள் நம்ம ராயப்பேட்டை, சென்னை ராயபுரம், அந்த ரிலேட்டட் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா சமத்துவபுரம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாம் வறுமை கோட்டு கீழே இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இதுக்குள்ள வருவாங்க. ஓகே, அதை பாத்தீங்கன்னா வால்மீகி அம்பேத்கர் ஆவாஸ் யோசனா அதுக்குள்ள வருவாங்க. இவங்களை முழுக்க பாத்தீங்கன்னா தனியா ஒரு வீடு கட்டு, அதை பாத்தீங்கன்னா முழுக்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா தனி வீடு சுகாதாரத்தை பேஸ் பண்ணி இருக்கும். வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு தனியா வீடு சுகாதாரம், அதாவது பாத்ரூம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து கட்டி கொடுப்பாங்க. இந்த பாத்ரூம் எந்த ஸ்கீம் மூலமா கட்டி கொடுப்பாங்க, கழிப்பறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா
நிர்மல் பாரத் அபியான் யோசனான்னு சொல்லுவாங்க. நிர்மல் பாரத் அபியான் யோசனா, அதன் மூலமா வந்து நமக்கு வந்து கட்டி கொடுப்பாங்க இந்த கழிவறை வசதிகள். ஓகே, சோ அதை பத்தி நிறைய ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் எல்லாம் நமக்கு வந்து கேட்கறாங்க, அதனால நீங்க தெரிந்து வச்சுக்கணும். அப்ப நமக்கு வராது ஆப்ஷன் பாம்பே. ஓகே, அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டின் தென் மண்டலத்தில் எந்த வகையான மண் வகைகள் உள்ளன அப்படின்னு நம்ம வந்து ஓகே, தென் மண்டலம் அப்படின்னாலே எடுத்துட்டானா நீங்க என்ன இதான் தமிழ்நாடு மேப்னு நீங்க நான் வச்சுக்கோங்க. ஓகே, முடிஞ்ச அளவு போட்டேன். இப்படி தமிழ்நாடு மேப்பு. சோ இதுல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்களா, இங்க என்ன இருக்கு, சென்னை இருப்பாப்ல. ஓகே, இப்படி போட்டுருங்க. ஓகே, நார்த்து, ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட், இது வெஸ்ட், சவுத்து. ஓகே, சிவில்ல படிக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு வந்துருச்சு. வெஸ்ட். அப்ப மேற்கு மண்டலம், கிழக்கு மண்டலம், வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம். ஓகே, இது வந்து மத்திய மண்டலம். ஓகே, அந்த இடத்துல இருக்குது மத்திய மண்டலம். இதுல கொங்கு மண்டலம், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பாண்டிய மண்டலம் அப்படின்னு மாதிரி சேர சோழ பாண்டியர்களை வச்சு பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. அப்ப இதுல சவுத்துல நமக்கு வந்துட்டாலே இது வரைக்கும் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் வந்துடும். சரி, உங்களுக்கு வந்து இந்த சென்ட்ரல் இந்த ரிலேட்டட்ல நமக்கு வந்து வரும் மத்திய மண்டலத்துல. இந்த சவுத்துல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இருன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல இப்படியே போயிட்டு இங்க ராமேஸ்வரம் இருக்குமா, அப்ப ராமநாதபுரம் மாவட்டம், இங்க சிவகங்கை மாவட்டம், அப்படி இங்க தூத்துக்குடி மாவட்டம், இங்க திருநெல்வேலி மாவட்டம், இங்க கன்னியாகுமரி மாவட்டம், இங்க தென்காசி மாவட்டம். ஓகே, அப்படி இருக்கா இந்த ரிலேட்டட்ல இருக்கிற எல்லாமே அவங்க என்ன சொல்றாங்க, அப்ப தமிழ்நாட்டின் தென் மண்டலத்துல கடலோர மாவட்டங்கள் தான் அதிகமா இருக்கு. அப்ப கடல் மண் இருக்கும். ஓகே, அதான் கடலோர வண்டல் மண் மற்றும் நல்ல சிகப்பு மண் சொல்லிட்டாங்க. ஓகே, விருதுநகர்ல கரிசல் மண் அதிகமா இருக்கும். தென்காசி மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் சிவப்பு மண் அதிகமா இருக்கும். தூத்துக்குடியில தேரி காடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, தேரி காடுனா ஒரு பேய் காடுன்னு சொல்லுவாங்க. ஒரு அது என்ன சொல்றது, ரத்த கலர்ல மண் இருக்கு, சிவப்பு மண்ணு தான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுவே ஒரு கொஸ்டின் டிஎன்பிசில, தேரி காடுகள் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. தூத்துக்குடி, அதுக்கு பாருங்க திருநெல்வேலி கிட்ட இருக்கும். அப்ப அதுவும் சிவப்பு மண். அதான் சொல்றாங்க நல்ல சிவப்பு மண். பாருங்க கொஸ்டின் யார் எடுத்தான்னு தெரியல, நல்ல சிவப்பு மண்ணா, மட்டெல்லாம் கெட்ட சிவப்பு மண்ணா. அப்ப நல்ல சிவப்புனா நல்ல விளைச்சல் இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, அப்ப இதுல ரெட் கண்டென்ட் அதிகமா இருக்கும். ஓகே, அயன் கண்டென்ட் வந்து இதுல அதிகமா இருக்கும். அதான் சொல்றாங்க, நம்ம ரத்தத்திலே அயன் கண்டென்ட் தானே இருக்கு, அந்த கண்டென்ட். அப்போ ஆப்ஷன் உங்களுக்கு வந்து ஏ தான் கரெக்ட். அப்ப இப்படிதான் நீங்க படிக்கணும். சுண்ணாம்பு இல்லாத பழுப்பு மற்றும் சுண்ணாம்பு இல்லாத கருப்பு மண் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அவங்க கேட்கறது நான் கல்காரியஸ், இது படிச்சிருப்பீங்க, சிவில் இன்ஜினியர் தெரிஞ்சிருக்கும். எதுல படிச்சிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாயில்ல நம்ம ஸ்டோன்ல நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, கல்காரியஸ், அதுக்கப்புறம் அலிஜியஸ், நிறைய படிச்சிருப்பீங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் டீப் ரெட் சாயில் அண்ட் நான் கல்காரியஸ் ரெட், அது வராது. களிமண் மற்றும் செம்மண், களிமண் நமக்கு வந்து மேக்சிமம் வராது. களிமண் என்ன, நீங்க கரிசு காட்டுல மழை பெய்ஞ்சதுக்கு அப்புறம் 7 நாளைக்கு இறங்க முடியாது, அப்படியே ஒட்டிக்கணும் மண்ணு, நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணி பாஞ்ச் மாதிரி உறிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, அதான் பாத்தீங்கன்னா இக்னிசியஸ் அந்த கேட்டகரியில நமக்கு வரும்ல ராக்ஸ்ல, அதுல வரும். அதுவோ பாத்தீங்கன்னா கருப்பு சாயில், ராக் காட்டன் சாயில்னு சொல்லுவாங்க, பருத்திக்கு ஏற்ற மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப நோட் பண்ணிக்கிங்க, தென்மண்டலங்கள்ல இந்த மண் தான் வரும். இதெல்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் பாருங்க. ஆனா இதுலயே நம்ம ட்விஸ்ட் வைப்பாங்க, யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம், நல்லா படிச்சுப்போம், ஆனா யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம். அப்ப தெளிவா படிக்கணும் எல்லாத்தையும். பின்வருவனவற்றில் எதன் மூலம் குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து நிர்ணயிக்கப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எதன் மூலம் குறைந்தபட்ச ஆதரவு விலை நம்ம நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சோ ஆமா சொல்ல மறந்தேன், இதுக்கு முன்னோட கொஸ்டின்ஸ்ல எப்படி நம்ம கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மண்டலம் நம்ம வந்து கொடுத்துட்டாங்க. இதே ஆப்ஷன்ல எப்படி எஸ்எஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம் நீங்க எழுதினா தெரியும். தமிழ்நாட்டிலேயே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க டிஎன், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன் 76, டிஎன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65, டிஎன் 66, 67, இதெல்லாம் தென் மண்டலங்கள் தான். ஓகே, அதே மாதிரி டிஎன் 72, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டிஎன் 75, இப்படிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் சவுத் மண்டலங்களில் உள்ள டிஸ்ட்ரிக்ட். ஓகே, இது என்னது 76 தான் தென்காசி, ராமநாதபுரம், அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விருதுநகர், 63னா உங்களுக்கு வந்து சிவகங்கை, 72னா திருநெல்வேலி, 75னா அந்த மார்த்தாண்டம் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகே, மார்த்தாண்டம், நாகர்கோவில் அந்த ரேட் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியும் உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப கோடை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு நம்பர் பிளேட் கோடு மாதிரி தான். ஓகே, நம்பர் பிளேட் கோடு கொடுக்கறது தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி நமக்கு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதே நீங்க தெளிவா படிச்சு வச்சுக்கணும். ஓகே, இது சவுத்னா நான் சொல்லியிருக்கேன், நீங்க எல்லாத்தையும் தெளிவா படிச்சு வச்சுக்கணும். ஓகே, எதன் மூலம் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்படுகிறது, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சொன்னாங்க, எம்எஸ்பி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எதன் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு நமக்கு வந்து கேட்கிறாங்க. ஓகே, எதன் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா மானிய விலையில சட்டப்பூர்வமா கொடுக்குறது. ஆப்ஷன் ஏ வந்து மானிய விலையில சட்டப்பூர்வமா நமக்கு வந்து தர்றது. இது எப்ப நம்ம கொண்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா 2013 நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதுக்கு பாருங்க, இது நம்ம லாஸ்ட் பார்ப்போம். விவசாய உள்கட்டமைப்பு வசதி. ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். ஓகே, ஏஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க.
சி. ஓகே, சி பார்த்தோம்னா இது பார்த்தோம்னா வட்டி மானிய கடன் திட்டம். அதாவது வட்டியை கொடுத்து, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டை வச்சு நம்ம வந்து வட்டி வாங்குறது. ஓகே, வட்டிக்கு வாங்குறது. அதான் பாத்தீங்கன்னா சிறு குறு விவசாய சார்ந்த வச்சுன்னா உங்களுக்கு வந்து கம்மியா கிடைக்கும். இல்ல பாத்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு வந்து உங்களுக்கு 1 லட்சம் தர்றோம் அப்படின்ற மாதிரி சொசைட்டி பேங்க் இருக்குங்களா. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் எடுத்துக்கிட்டா சொசைட்டி பேங்க். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா திருநெல்வேலி, அதாவது பாத்தீங்கன்னா திருநெல்வேலினா டி ஆர்டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ஆர்டிசி, ராமநாதபுரம் ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேங்க் இருக்கும். கூட்டுறவு வங்கி அப்படின்ற பேங்க் இருக்கும். அதன் மூலமா வழங்குறதுதான் இந்த விவசாய உள்கட்டமைப்பு நிதியை நம்ம சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு மாட்டு பண்ண அமைக்கணும், என்கிட்ட ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 200 மாடு இருக்கு, ஏன்னா ஒரு 150 ஆடு இருக்கு, அப்ப ஆட்டு பண்ண அமைக்கணும், கோழி பண்ண அமைக்கணும்னா இந்த மாதிரி கொண்டு வாங்க. ஓகே, விவசாயிகளுக்கு இது எப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வட்டி மானிய கடன் திட்டம் கொண்டு வந்தா 2020 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கொரோனா காலகட்டத்தில் நமக்கு வந்து கொண்டு வரும். ஏன்னா அப்பதான் நமக்கு அடி ஆயிடுச்சு, நிறைய விலங்குகள்லாம் அடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா, 5 மாடு வச்சிருவங்களுக்கு இவ்வளவு ஸ்கீம்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு கொண்டு வந்தாங்கல்ல எடப்பாடி அவர்கள் கிடையாது, நம்ம இவங்க எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். ஓகே, அந்த ஆட்சியில கொடுத்திருப்பாங்க. அதுக்கு டி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, தேசிய வேளாண் அறிவியல் கல்வி நிலையம் சொல்றாங்க. இதோட முக்கியமான ஒரு கொஸ்டின், இதோட ஆப்ஷன் பார்த்தா திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ படிச்சிருப்பீங்க, திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசா அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னது, தேசிய வேளாண் அறிவியல் கல்வி நிலையம் அப்பதான் நேஷனல் அவங்களே கொடுத்துருப்பாங்க, நேஷனல் அகாடமி ஆஃப் த அக்ரி சயின்ஸ், அதாவது NAA இல்ல NA²S அப்படின்ற சாப்டர்லயே வைப்பாங்க. NA²S அப்படின்ற ஒரு சாப்டர்ல வைப்பாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னண்டோ நமக்கு வந்து கேட்பாங்க. ஓகே, அப்ப திங்க் டேங்க் அப்படின்ற நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு, புதுசா திங்க் பண்றது. இப்ப ஹை ஈல்டு வேரிங் விதையை விதைக்கணும் அப்படின்றலாம் அதில் திங்க் பண்ணி கொண்டு வருது. ஓகே, அப்ப அதிக மகசூலை தரும் ஒரு விதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதான் பார்த்தீங்கன்னா விவசாயி சொல்லுவாங்கல்ல, அப்ப அந்த விதையை எங்கிருந்து எடுக்கிறான், இது யாருக்கு தெரியும், நல்லா விதைக்கிறாங்க, நீ வாங்கிட்டு போய் விதை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கல்ல, அப்படின்ற நல்லா சொல்லுவார் அந்த தாத்தா. ஓகே, நீ அதை பார்த்தாலே தெரியும், எனக்கு விதை இருக்கிற விதையாவே கொடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. ஓகே, அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் தான் அதெல்லாம் இந்த கேட்டகரியில் நமக்கு வந்து வர்றதான். ஓகே, விவசாயி படம் பாத்தீங்கன்னா தெரியும், கடைசி விவசாயி. இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1990 நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப நம்ம கேட்டிருக்கிறது குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா விவசாய செலவுகள் மற்றும் விலைகள் மீதான ஆணையம் அப்படின்னு நமக்கு வந்து வரும். ஓகே, விவசாய செலவுகள் மற்றும் விலைகள் மீதான ஆணையம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு ஏக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெல் போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நெல் போட்டோன்னே என்ன பண்ணணும், மருந்து அடிக்கணும், உரம் விதைக்கணும். ஓகே, நெல் போட்டோடனே டக்குன்னு உரம் விதைச்சிருந்தா உழுகுற கூலி இருக்கு, உரம் விதைக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா களை வளரும், களையை பிடுங்கணும். ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மருந்து அடிக்கணும். ஒரு முழங்கால் சைஸுக்கு வந்த உரம் குறுவை சாகுபடின்னு சொல்லுவாங்க, அது வளர்க்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நல்லா கருது பறிகிறதுக்கு ஒரு சத்தான மருந்து வரணும். அப்ப இந்த செலவுல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1 lakh வந்துருச்சு. ஓகே, அதோட செலவு நம்ம பார்த்தோம்னா 1.5 லட்சம் வந்துருச்சு. நம்ம மிச்சம் என்ன பண்றது, 1.5 லட்சம் வந்திருக்கு, 1.5 லட்சம் செலவு வந்திருக்கு. நம்ம கூலி எவ்வளவு வந்திருக்கு, ஒரு 98,000 இல்ல 1,05,000 தான் வந்திருக்கு. நமக்கு நட்டம் தானே. ஓகே, அப்படின்னு இருக்கையில தான் அவங்க சொல்றாங்க, எனக்கு நல்ல விலையை கொடுங்க, ஏன்னா நான் உங்களை செலவு பண்ணிருக்கேன். அப்ப நீ செலவு நிர்ணயிக்கிறது யாரு, அப்ப விலையை நீங்க கரெக்டா நிர்ணயிக்கணும்ல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்குறாங்க. ஓகே, அதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் அண்ட் காஸ்ட் அண்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, CACP அப்படின்ற ஒரு கேட்டகரி அந்த அதிகாரிகள் தான் நிர்ணயிப்பாங்க. இது எப்ப நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1965 நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அந்த இது 1965 கேட்டகரியில நமக்கு வந்து வந்திருக்கும். ஓகே, 1965 நமக்கு வந்திருக்கும். இது எந்த குழு வந்து நிர்ணயிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா CCEA அப்படின்ற ஒரு குழு தான் நிர்ணயிக்கும். ஓகே, CCEA அப்படின்ற ஒரு குழு வந்து நிர்ணயிக்கும். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமானது, கமிட்டி ஆஃப் தி எக்கானமிக் அஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கமிட்டி ஆஃப் தி எக்கானமிக் அஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற கமிட்டி ஆஃப் தி எக்கானமிக் அஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமிட்டி தான் நமக்கு வந்து நிர்ணயிப்பாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கிட்ட பாத்தீங்கன்னா இதோட முக்கியமான கேட்டகரி அக்ரிகல்ச்சர் பாலிசி ஸ்கீம் அப்படின்றதான் இந்த 1965 நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, 1965 APC அப்படின்ற அக்ரிகல்ச்சர் பாலிசி ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு நேம் மாத்தணும் தான் 1965 இதுக்கு நேம் மாத்தணும்னா இது இந்த CACPன்றது 1985 நேம் மாத்திருப்பாங்க. ஓகே, சோ தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து வந்து நேம் மாத்திருப்பாங்க, கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைஸ் அப்படின்ற மாத்திருப்பாங்க. ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும், எதோட இயர் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ரொம்ப டீட்டெயிலா நம்ம சொல்லியிருக்கோம். அந்த இயர் நோட் பண்ணிக்கங்க, என்னென்ன இதுக்கு வந்திருக்குன்றதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, APCனா அக்ரிகல்ச்சர் பாலிசி ஸ்கீம், அதுக்குதான் பேர் மாத்திருக்காங்க. ஆப்ஷன் வாங்க தான் கரெக்ட். ஓகே, பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்துவேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்பனா உடல் வாழ்க்கை தரக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் PQLA அப்படின்னு சொல்லுவாங்க.
இது பார்த்தீங்கன்னா இயர் தெரிஞ்சா நம்ம பண்ண முடியும். ஓகே, டி மோரிஸ் அவர்கள் தான் அதை வந்து உருவாக்கிப்பாங்க. பிக்யூஎல்ஐன்றது டி மோரிஸ் அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ பார்ப்போமா? 1979ல டி மோரிஸ் அவர்கள் தான் நமக்கு வந்து இதை வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஓகே, உடல் வாழ்க்கை தரக்கூடியது நம்ம உடல் இது அதாவது ஹியூமன் டெவலப் மனிதவள மேம்பாட்டு குறியீடுல ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல முதல் டாபிக்கே இதுதான். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமா வரும், நீங்க பாத்துக்கணும். ஓகே, சோ அதுக்கடுத்து பாருங்க பிக்யூஎல்ஐனா உடல் வாழ்க்கை தர குறியீடு. ஓகே, அதுக்கடுத்து பார்ப்போம். இந்த உடல் வாழ்க்கை தர குறியீடு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல் நலத்தை மேம்படுத்திக்கணும். ஓகே, உடல் நலம், சுகாதாரம், சரியான உணவு உண்ணணும், சரியான தூக்கம் இருக்கணும் அப்படின்றத நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த குழந்தை இறப்பு விகிதம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெட்ரிலிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஃபெர்டிலிட்டி இண்டெக்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கருவூலம், அதுக்கப்புறம் கருவளம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் டாபிக் இதுதான் இருக்கும். எம்டிஜி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எம்டிஜினா பார்த்தீங்கன்னா மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஓகே, மில்லினியம் டெவலப்மெண்ட்னா 10,000 ஆண்டு வளர்ச்சி இலக்குகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றாங்க. பாம்பே நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, 1900 இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்டிஜிஎஸ் ஒரு 2000 அந்த ஆண்டுகள் நமக்கு வந்து கொண்டது. ஓகே, 2000. ஸோ இதோட நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 7 இலக்குல நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, 7 இலக்குல கொண்டு வந்திருப்பாங்க. 2000ல இருந்து 2015க்குள்ள ஒரு 7 இலக்குகளை வந்து நம்ம அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 7 இலக்குகளை அடைஞ்சிருக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா பேண தகுந்த மேம்பாடு அப்படின்ற 12th எக்கனாமிக்ஸ் புக்ல இதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, 12th எக்கனாமிக்ஸ்ல பேண தகுந்த மேம்பாடு 17th லெசன்ல நமக்கு வந்து இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த எஸ்டிஜி சஸ்டைனபிள் நிலையான வளர்ச்சி இலக்கு பாத்தீங்கன்னா எஸ்டிஜிஎஸ் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா 2018ல 2018ல இருந்து 2030க்குள்ள 17 இலக்குகளை வந்து நீங்க அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ இது ரொம்ப முக்கியமானது. சோ இது அதாவது இது எதற்கு மாற்றா கொண்டு வந்தோம்னா அந்த எம்டிஎஸ்க்கு மாட்டாங்க. ஓகே, அதை வந்து அந்த மில்லினியத்துக்கு மாற்றாக தான் அந்த எஸ்டிஎஸ் வந்து நமக்கு வந்து கொண்டு வரும். ஏன்னா ஒரு நிலையான வளர்ச்சி இருக்கணும்ல, மில்லினியஸ் இருக்கட்டும், பட் இருந்தாலும் ஒரு நிலையான வளர்ச்சி இருக்கணும் அப்படின்ற ஒரு கேட்டகரினாலதான் இந்த 17 இலக்குகள் வந்து நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சோ அதோட சி பாத்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனிதவள மேம்பாடு, மனித வளர்ச்சி குறியீடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1990ல அமர்த்தியா சொன்னும் மகபூல் உள்ள ஹக் அப்படின்றவர் நமக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, சோ நோட் பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியமானது. அப்போ ஆப்ஷன் சென்னை. அது பாருங்க, பின்வருவற்றில் எது எவை சமூக நீதி. ஓகே, சமூக நீதி நமக்கு தெரியும், சோசியல் ஜஸ்டிஸ். ஓகே, இது வந்து எதை மேம்படுத்தின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஓகே, இதுல கொடுத்துருக்க அனைத்துமே தான் வரும். நீங்களே பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்துனா பொருளாதாரம், மணி வந்து கம்பல்சரி வேணும். ஓகே, அதுக்கடுத்து ஒரு வேலை வாய்ப்பு இருந்தாலும் என்ன ஒண்ணு ஒர்க் இருந்தாலும் நமக்கு மணியே கிடைக்கும். ஓகே, அந்த ஒர்க்குக்கு தேவை என்ன வேணும், எஜுகேஷன் வேணும். ஓகே, அப்ப இது அனைத்து இருந்தாலும் நம்ம சமூக நீதியை வந்து மேம்படுத்த முடியும். அப்போ ஒருத்தன் படிச்சிருந்தாலும் வேலை கிடைக்கும், படிக்கலனாலும் வேலை கிடைக்கும், சம்பாதிக்கலாம். பிரச்சனை சொசைட்டில ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், நீ சமூகத்தை முன்னேற்றம்னு நினைக்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப நம்ம சமூக நீதித்துறை அமைச்சர் யாரா இருக்கா நீங்க தெரியணும். ஓகே, அதை வந்து விசிகா கட்சியில இருக்காங்கல்ல, வன்னியரசு அவர்கள் தான் இருக்காரு. ஓகே, தெரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க ரிவர்ஸ்ல பாருங்க, எஜுகேஷன் இருந்தாதான் ஒர்க் இருக்கும், ஒர்க் இருந்தாதான் மணி வரும். ஓகே, அப்ப நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் எல்லாமே. அதுக்கிட்டு பாருங்க, தமிழ்நாட்டின் மின் ஆளுமை, அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணான்னு கேக்குறாங்க, 2007ல. ஓகே, இப்ப தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு. எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து தமிழ்நாடு கேபிள் டிவி, தமிழ்நாடு இ சேவை மையம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல்ல நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க. முதல்ல பத்திரத்துல இருந்தது, இப்ப டிஜிட்டலா மாறிடுச்சு. அதாவது எப்போ சிம்பிளா கேட்டாங்க பாருங்களேன், எப்போ நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது இப்ப இ கவர்னன்ஸ் தமிழ்நாடு மின் ஆளுகை அப்படின்ற டாபிக்ல இருந்து இது ஒண்ணு கொடுத்துருக்காங்க. 2007ல நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இது எந்த பதிவின்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன் ஆக்ட் பதிவு சட்டம், பதிவு சட்டத்தின் ஆக்டின் படி. ஓகே, எந்த இதுல பாத்தீங்கன்னா 1975 இந்த இது. ஓகே, 1975 பதிவு சட்டத்தின் ஆக்டின் படி இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நமக்கு வந்து உருவாக்கி இருக்காங்க அரசு வந்து. சோ வந்து தெரிஞ்சுக்கணும், சிம்பிள், அவ்வளவுதான். இந்த இ கவர்னன்ஸ்ல நிறைய இருக்கு. தமிழ்நாடு கேபிள் டிவி, தமிழ்நாடு ஃபைபர் நெட் கனெக்ஷன், நிறைய கனெக்ஷன் இருக்கு. ஓகே, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. ஓகே, அதுக்கடுத்து பாருங்க, யூனிசெஃப் அப்படின்னு நமக்கு சொல்றோம். ஓகே, யூனிசெஃப் அப்படின்னா யுனைடெட் நேஷனல் சில்ட்ரன் ஃபண்ட் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஓகே, யுனைடெட் நேஷனல் சில்ட்ரன் ஃபண்ட் நமக்கு சொல்லுவாங்க. இதுல ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மாறி இருக்கும். ஓகே, இது வந்து இங்க வரணும், இது வந்து இங்க வரணும். அதனால டோட்டலாவே எல்லாம் கொலாப்ஸ் ஆயிருக்கும். அதனால டிஎன்பிசிலுமே இப்படிதான் வச்சிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் வச்சிருக்காங்க, இதுதான் ஆன்சராகவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதனால இதை நீ மாத்தி கொடுத்துருங்க. 2, 1, 3, 4 இப்படிதான் நமக்கு வந்து இருக்கணும். யூனிசெஃப் அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட கேட்டகரி என்னன்னா யுனைடெட் நேஷனல் சில்ட்ரன், அதை பாத்தீங்கன்னா சில்ட்ரன் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இது எப்போ நமக்கு ஸ்டார்ட் பண்ணது ஏ அப்படின்னு பார்த்தோம்னா
11/11/1946 இது வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகளாவிய நோய் தடுப்பு திட்டத்திற்கு வந்து உதவுதல். ஓகே, உலகளாவிய இப்ப எக்ஸாம்பிள் நம்ம உலகளாவியனா நம்ம தெரிஞ்ச வரைக்கும் கொரோனா தான். ஓகே, வேர்ல்டு லெவல்ல ரொம்ப எஃபெக்ட் பண்ணது கொரோனா தான். அதற்கான ஒரு அமைப்பை தான் நம்ம வந்து உருவாக்கிருக்கோம். உலகளாவிய நோய் தடுப்பு திட்டத்திற்கான உதவி செய்தல். ஓகே, அது வந்து அசிஸ்டன்ட் ஃபார் த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ஓகே ப்ரோக்ராம் அப்படின்னு நமக்கு வந்து சொல்றாங்க. அதுக்கு பாருங்க, சிடா அப்படின்னு சொல்லலாம், இல்ல பாத்தீங்கன்னா சிடா அப்படின்னு ஒரு கேட்டகரி சொல்லலாம். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸ்வீடன் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் ஏஜென்சி அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. இது எப்போ கொண்டு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1965 நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா பல்வகை மருத்துவ சிகிச்சைக்கு வந்து உதவுது. ஓகே, அதான் மல்டி ட்ரக்ஸ். இதுல நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் வந்து தொழுநோய் அந்த கேட்டகரி அந்த காலகட்டங்கள்ல இந்த 16/5ல தொழுநோய் அப்படின்ற பாத்தீங்கன்னா மாயின்ற ஒரு படம் பாத்திருக்கீங்களா, சரத்குமார் நடிச்சிருப்பாரு. தொழுநோய் வந்து அவங்க அம்மாட்ட தாய்ப்பால் கூட குடிக்க முடியாதுல்ல. அப்ப அந்த 65 காலகட்டங்கள்ல ரொம்ப இதா இருந்துச்சு. அதனாலதான் அந்த எஸ்டிஏ அப்படின்ற ஸ்வீடன் நாட்டுல இருக்கிற அந்த ஒரு ப்ரோக்ராம் வச்சு அதை வச்சு நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, பல்வகை மருத்துவ சிகிச்சை உதவி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப கொஸ்டின் பாருங்க, வேர்ல்டு லெவல் நம்ம வந்து போயிட்டு இருக்கு. ஓகே, ஓடிஏ என்ன பாத்தீங்கன்னா குருட்டுத்தன்மை அந்த கவுன்சில்ல வருது. ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பார்வையற்றவர்களுக்கு வந்து கொடுக்கறது ஓவர்சீஸ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஓவர்சீஸ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா 1977 நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, 1974. இது பாத்தீங்கன்னா இந்த நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் அந்த கேட்டகரியில் நமக்கு வந்து வந்திருக்கு. ஓகே, சோ குருட்டுத்தன்மை கவுன்சிலுக்கான தேசிய திட்டம். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கண்ணு தெரியாதவங்களா இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தா பிரெய்லி முறையில ஒரு எழுத்து தடவி பார்த்துக்கிட்டே பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த இதெல்லாம் கொண்டு வந்தது இதன் மூலமா தான். ஓகே, அதுக்கப்புறம்னா டான் ஐடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டான் ஐடிஏ சொல்லுவாங்க. டானிஷ் இன்டர்நேஷனல். ஓகே, டானிஷ் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 1962ல கொண்டு வந்தது. இது குடும்ப நலத்திட்டத்துக்கான நம்ம வந்து முன்னாள் நம்ம பார்த்துருப்போமா, குடும்ப நலத்திட்டம். ஓகே, ஃபேமிலி பிளானிங் சொல்லுவாங்கல்ல, அந்த கேட்டகரி நம்ம வந்து கொண்டு வந்து இதுதான் பாத்தீங்கன்னா 1981ல இதை பேஸ் பண்ணி தான் என்னது தமிழ்நாட்டுல குடும்ப நலத்திட்டம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கங்க. அப்போ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஏ தான் வரும், இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால நீங்க எது போட்டாலும் ஓகே தான், பட் ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுதான். ஓகே, ஸோ இப்போ டிஎன்பிசிலையும் பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் கொஸ்டின் இருக்குதான் செய்யுது, ஆன்சர் தப்பா தான் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் ஃபைனல் ஆன்சருக்கே நம்ம செக் பண்ணி பாக்குறது. ஓகே, அதுக்கடுத்து பாருங்க, பொது வழங்கல் முறையில். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா பொது வழங்கல் முறை அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பொது வழங்கல் முறையின் கீழ் தமிழ்நாடு அரசு அதன் ஒரு நலத்திட்டத்தின் அடிப்படையில் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய உணவு பண்டங்களை மலிவு விலையில் வழங்கிருன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இது ஒரு அசன் ரீசன் கொஸ்டின் தான். ஸோ அதை கேட்குறாங்க, ஒன்றும் கிடையாது. டிஎன்இபிடிசி அதாவது பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, நமக்கு வந்து ரேஷன் கடை இருக்குல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதான் வந்து பிடிசி, பிடிசி பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஓகே, அந்த அடிப்படையில பொதுமக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அரிசி, கோதுமை, சீனி, சக்கரை எல்லாம் வழங்குறது. இது இந்திய உணவு பொருளாதார கொள்கையின்படி அடிப்படையில் வறுமையை ஒழிக்கும் நோக்கோடு. ஓகே, கிட்டத்தட்ட வறுமையை ஒழிக்கிறதுக்காகத்தான் ஒரு நம்ம அண்ணா கூட ஒரு படிக்கு ₹1 ஒரு படி அரிசி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்ல கொண்டு வந்ததான் வறுமை ஒழிக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் தான். ஓகே, அதனால 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்க, டான்ஸ் என்பது காலப்போக்கில் ஏற்படும் புதிய பண்பாடு முன்னாதாரங்கள் வெளிச்சத்தில் பண்பாட்டின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்டங்களையும் விதிமுறைகளையும் மறு வடிவமைத்தல் அல்லது சீர்திருத்தம் செய்தல் என்பதாகும் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுல என்ன கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களே பாருங்க, சமூக பணின்னா சமூகத்துல சோசியல்ல ஒரு பணி செய்யறது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு முடியாதவங்களுக்கு உதவி செய்யறது, அதுவும் பாத்தீங்கன்னா அந்த அனாதைகள் இல்லம், முதியோர் இல்லத்துக்கு நம்ம பண்றது. சமூக நடவடிக்கைன்னா நமக்கு வந்து சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க ஈடுபடணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வேற என்ன பண்ணணும், சமூக அறிவியல் பாத்தீங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டடா எப்படி நீங்க கொண்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனா இதுக்கு மேல கொடுத்துருக்கிற புதிய பண்பாடு முன்னுதாரணங்கள் வெளிச்சத்தில் பண்பாட்டின். ஓகே, வெளிச்சத்துல அதுக்கடுத்து பண்பாட்டின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டங்கள் விதிமுறைகளையும் மறு வடிவமைத்தல் அல்லது சீர்திருத்தம் செய்யணும்னா என்னது, சமூக சீர்திருத்தம் தான். நீ மறு வடிவமைக்கணும் இல்ல சீர்திருத்தம் செய்யணும் என்ன பண்ணணும், அந்த ஒரு ஸ்கீம் இருக்கு. இப்ப 100 நாள் வேலை திட்டத்தை அதுக்கு பேர் மாத்தினாங்க, விஜி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, விஜி ராம் திட்டம்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்ப அதை மறுசீரமைப்பு பண்றாங்க. மகளிர் விடியல் பயண திட்டத்தை மகளிர் பயணமும் கொண்டு வந்தாங்க. நான் முதல்வன் திட்டத்தை திறனறிவு திட்டமும் கொண்டு வந்துருக்காங்கல்ல. அப்ப இந்த டிவிகேவோட ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கணும். ஓகே, இப்ப சமூக சீர்திருத்தம் தான் நமக்கு வந்து ஒரு சோசியல் ரிஃபார்ம்.
கீழ்கண்டவற்றில் 68 ஜனவரி 23 அன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அவசர கூட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது. அது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இருமொழி கொள்கையினாலதான் அவங்களுக்கு வந்து நிறைவேற்றப்பட்டதுன்னு நம்ம வந்து சொல்றாங்க. ஓகே, இருமொழி கொள்கை. இது என்ன இருமொழி கொள்கை? தமிழும் இங்கிலீஷ் தான் நாங்க வந்து இருக்கணும், ஹிந்தியை வந்து நீங்க திணிக்காதீங்க அப்படின்னாலும் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் யார் கூட்டியிருப்பா? அப்ப இருக்கிற முதலமைச்சர் அண்ணா அவர்கள் வந்து கூட்டியிருப்பார். ஓகே, 1968 கூட்டியிருப்பாங்க. இந்த நோக்கத்தோட இருமொழி கொள்கையை தான் நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்ற, ஹிந்தி வரக்கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க. மதுவிலக்கு வந்து 1937 ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. ஓகே, மாநில சுயாட்சி வந்து பாத்தீங்கன்னா 1974 அப்ப அண்ணா ஆட்சி தான். ஓகே, 1974 ஏப்ரல் 16 அன்னைக்கு மாநிலத்துக்குன்னு ஒரு சுயாட்சி வேணும். அது வந்து பாத்தீங்கன்னா ராஜமன்னார் ஒரு குழு, நிதி அறிக்கை குழு இருக்குல்ல, அவங்க பரிந்துரையின்படி மாநிலத்துக்குன்னு ஒரு சுயாட்சி கொள்கை வேணும் அப்படின்றத வந்து உருவாக்கி இருப்பாரு அண்ணா அவர்கள். கூட்டு பொருளாதார கொள்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டாரும் கவர்மெண்ட் செக்டாரும் சேர்ந்து உருவாக்குறது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சித்துறை அமைச்சர் கீர்த்தனா அவங்க இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஹுண்டாய் கம்பெனிட்ட கொடுத்து ஒரு தொழிலை உருவாக்குறது, பரந்தூர் விமான நிலையத்தை கேன்சல் பண்ணது, ஒரு ஏர்போர்ட் அமைக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அப்போ பப்ளிக்கும் கவர்மெண்ட் செக்டார் சேர்ந்தாதான் அது வந்து மூவ் பண்ண முடியும். ஓகே, அப்ப சென்ட்ரல் கவர்மெண்டே எடுத்துக்கிட்டாலும் அம்பானி ரிலேட்டடா நமக்கு வந்து கொடுப்பாங்கல்ல, அந்த கேட்டகரி. அப்ப நமக்கு கொடுத்துருக்கபடி இந்த 68 இதுவே ஒரு கொஸ்டின், என்ன டேட்னு கேட்பாங்க, அதையும் நோட் பண்ணிக்கங்க. இருமொழி கொள்கை தான். அதுக்கு பாருங்க, நீதி கட்சி அரசாங்கத்தின் சட்ட சாதனைகள் கேட்கிறாங்க. ஓகே, இந்த அரசாங்கத்தோட சட்ட சாதனைகள் என்னன்னு கேட்டாங்க. தேர்தலில் போட்டியிட பெண்கள் அனுமதிக்கப்பட்டன, கரெக்ட் தான். அதை பார்த்தீங்கன்னா 1921 அனுமதிக்கப்பட்டாங்க. 1926 சட்ட மேல இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அமைச்சரா வந்து டாக்டர் முத்துலட்சுமி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க, கரெக்ட் தான். 25ஆம் ஆண்டு மெட்ராஸ் இந்து சமய அறக்கட்டளை சட்ட மசோதாவுக்கு நிறைவேற்றப்பட்டது, கரெக்ட் தாங்க. அதான் பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹிந்து ரிலிஜியன் என்டோமென்ட், இந்த ஆக்ட் வந்து 25 கொண்டு வந்திருப்பாங்க. கோயிலோட கட்டிட கலைகளை பாதுகாக்கிறதுக்கும் அதை வந்து பாத்தீங்கன்னா சீரமைக்கிறதுக்கும் உண்டான ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தது நீதி கட்சி தான். விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி சட்டம் அப்படின்றது யார் கொண்டு வந்தா பாத்தீங்கன்னா ராஜாஜி தான். 1930 ராஜாஜி காலகட்டத்தில் கொண்டு வந்தது, நீதி கட்சி கொண்டு வரல. ஓகே, அதனால 1 2 கரெக்ட். அதுக்கு பாருங்க, கருவூலம் அப்படின்னா பெண்களோட அதை பாத்தீங்கன்னா பிறப்பு விகிதத்தையும் அதுபோக பார்த்தா பெண்களோட கல்வி அறிவு விகிதத்தையும் நமக்கு வந்து கொடுக்குது. தமிழ்நாட்டுல குறைவு தான், கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. இம்மாநிலமானது 80% படிப்பறிவினை தான் கொண்டுள்ளது. ஓகே, அதான் பாத்தீங்கன்னா 80.09 2011 டேட்டா படி நமக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டுமே கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, கருவூலம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அந்த கேட்டகரி நம்ம வந்து வரும். தமிழ்நாடோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் டிஎஃப்ஆர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. அதான் பாத்தீங்கன்னா எவ்வளவு ரேட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1.4 இருந்து 1.6% வரை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஃபெர்டிலிட்டி, அதாவது கருவூலம் அப்படின்னா அதோட பிறப்பு விகிதத்தையும் கல்வியறிவு விகிதத்தையும் பெண்களுக்கு ரிலேட்டடா நமக்கு வந்து குறிக்கிறத சொல்லுது. சரி, பாத்தீங்கன்னா 2011 டேட்டா படி இதோட சுகாதார மேம்பாடு பிளஸ் கல்வி அறிவையும் பெண்களுக்காக குறிக்கிறது. அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஆப்ஷன் சென்னை. கருவூலம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, விவசாயிகளுக்கு பிரதான் மந்திரி விடுத்த ஆய்வகத்தில் இருந்து, ஓகே, பிரதான் விடுத்த ஆய்வகத்தில் இருந்து நிலத்திற்கு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், அப்பதான் லேப் டு லேண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து என்ற முழக்கத்தை எதனை மேம்படுத்துறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ இதை பார்ப்போம். இயற்கை உரமிட்ட உணவு மேம்படுத்த அப்படின்ற கொடுத்துருக்காங்க. ஓகே, இயற்கை உணவிட்ட உணவு வந்து மேம்படுத்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆனா பார்த்தீங்கன்னா இயற்கை சாணம், அதுக்கப்புறம்னா வேப்ப முன்னாக்கு, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி நீங்க மேம்படுத்தணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா நீங்க லேப்ல இருந்து லேண்டுக்கு வாங்க, லேண்ட்ல இருந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. ஓகே, சோ அதான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப இது என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா என்ஹான்ஸ் த ப்ரொடெக்ஷன், அதை பார்த்தீங்கன்னா வேளாண் உற்பத்தியை வந்து மேம்படுத்துறதுக்கும் நாட்டிற்கே உணவு தரதுக்கும், அதான் பாத்தீங்கன்னா ஃபீட் த கண்ட்ரி, உணவு, அதாவது வறுமை, அவங்க வறுமையை வந்து போக்கணும், உணவு பற்றாக்குறை வந்து நம்ம வந்து போக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கான தான் 2-4 ஸ்டேட்மெண்ட் தான் அவர் வந்து ஒரு தீவிரமா முழக்கம் இருப்பாரு. ஓகே, ரொம்ப ஒரு தீவிரமா முழக்கம் இருப்பாரு. இந்த லேப் டு லேண்டுக்கு வந்து நீங்க மாறுங்க அப்படின்றத நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த ஹை ஈல்டு வேரியேஷன் நான் சொன்னேன்னா இது வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்புகள். ஓகே, அந்த டயத்துல டக்குன்னு வளைஞ்சிரும், டக்குன்னு அப்புறம் அதோட குறைஞ்சிரும். ஓகே, ஹை ஈல்டு வேரியேஷன், அதாவது பாத்தீங்கன்னா அமிலமலை மாதிரி நீங்க வந்து பொட்டாசியம் தூவும் போது மழை எவ்வளவு வேணாலும் பெஞ்சிரும், அப்புறம் அதுக்கடுத்து மழையே வராதுல, அந்த கேட்டகரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. சோ அப்ப முக்கிய நோக்கத்துக்கே நாட்டிற்கே உணவு தரத்துக்கும் வேளாண் உற்பத்தி வந்து மேம்படுது, வேளாணை பத்தி நீங்க மேம்படுத்தணும். ஆனா பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டெல்லியை பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கிட்ட விவசாயிகள் போராடினாங்க பாத்தீங்களா, பஞ்சாப்ல இருந்தா நிறைய பேர் போயிருப்பாங்க. ஓகே, அப்ப அந்த ரிலேட்டட்ல நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 29/04/2014 இது பாத்தீங்கன்னா முழக்கம் அதோட ஸ்டேட்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, அதுக்கடுத்து மன் கி பாத் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலம், மன் கி பாத் அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலம் அந்த உரையில வந்து நிகழ்த்திருக்காரு. அது எப்பன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா
1/3/2021 சொல்லியிருக்காரு. ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1979 லேப் டு லேண்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எப்போ வந்துச்சுன்னா 1973 உருவாக்கி இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிஎம் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அப்புறம் மறுபடியும் ரீ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாரு. ரீ அனௌன்ஸ் பண்ணா இந்த மன் கி பாத் ஸ்கீம் மூலமா 21 அன்னைக்கு அதை ஞாபகப்படுத்தி விடுவார். ஓகே, அப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான் 2க்கும் 4க்கும் உண்டானதான். இது ஹை ஈல்டு நமக்கு வந்து வராது. அப்ப ஆப்ஷன் டெல்லி தான். அதை பாத்தீங்கன்னா நாட்டிற்கே உணவு நிறைய பேர் பாத்தீங்கன்னா உணவு இல்லாம இருக்காங்க. ஓகே, ஒருவேளை சாப்பாடை சாப்பிட்டு வாழ்றாங்க. அதுவோ பாத்தீங்கன்னா அன்றாட பாத்தீங்கன்னா வீட்டுல போயிட்டு பாத்தீங்கன்னா சாப்பாடு இருக்குமான்லாம் கேக்குறாங்க. அப்படின்னு இருக்கல நமக்கு உணவு கொடுத்துருக்காங்க அப்படின்ற கடவுள் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கணும். வீட்டுல அம்மாவோ இல்ல ஒய்ஃபோ இருந்தாங்கன்னா சோத்தை இப்படி வேஸ்ட் பண்ணாத. இந்த சோறு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கிடைக்காம இருக்காங்க. அப்ப நீங்க தேவையான அளவுக்கு நீங்க சமைச்சு சாப்பிடணும். ஓகே, என்னைக்குமே வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு கடவுள் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அதை சொல்லணும்னு நினைச்சேன் இந்த கொஸ்டின் வரும்போது, அதனாலதான் சொல்றேன். ஓகே, பிடிச்சிருந்தா எடுத்துங்க, பிடிக்கலன்னா ஃப்ரீயா விட்டுருங்க. ஓகே, அடுத்து பாருங்க ஆப்ஷன் டெல்லி. உலக சுற்றுலா தினம் பாருங்க, சிம்பிள் கொஸ்டின் தான். அப்ப நீங்க டேவும் நீங்க படிக்கிறாப்புல இருக்கும். ஓகே, டேவும் நீங்க படிக்கிறாப்புல இருக்கும். சிம்பிள் தான். வந்து உலக சுற்றுலா தினம் ஜூன் 5. ஓகே, ஜூன் 5. பூமி தினம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்க? ஆப்ஷன் பாம்பே. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 22. ஓகே, அது பண்ணா உலக தண்ணீர் தினம். இதை வச்சு நீங்க மேட்ச் பண்ணிடலாம். மார்ச் 22ல தண்ணி வந்துடும். மாசு தடுப்பு தினம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசம்பர் 2. அப்ப உலக தண்ணீர் தினம் நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கிட்ட பாத்தீங்கன்னா சிட்டுக்குருவிகள் தினம், உலக காடுகள் தினம் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்ல? ஓகே, மார்ச் 21 காடுகள் தினம், உலக காடுகள் தினம். மார்ச் 22 தண்ணீர் தினம். ஓகே, சிட்டுக்குருவி தினம். அவ பாத்தீங்கன்னா காட்டுக்கு சிட்டுக்குருவி தண்ணி குடிக்க வந்துச்சு அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல? அதை வச்சு நீங்க எடுத்தாலே பண்ணிக்கலாம். அப்ப சி வந்து 4. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, இந்த இடத்துல அப்ப இந்த இடத்துல 2 வரணும், 4 வரணும், 1 வரணும், 3 வரணும். ஓகே, அதான் தப்பா இருக்குன்னு பாக்கேன். ஓகே, ஆப்ஷன் ஏ சேஞ்ச் பண்ணிங்க. ஓகே, அப்ப சி வந்து 4ன்னு வந்துட்டாலே அப்ப இது உங்களுக்கு என்ன வரும்? கரெக்டான வரும் 1 4 2 3. அப்ப இந்த ஆன்சரை ஈஸியா அடிச்சிடலாம். ஸோ நோட் பண்ணிங்க, சிம்பிள் தான். பாருங்க, டேஷ் என்பது தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து பெறக்கூடியதும் வெளிப்படுத்துவதற்கு மிகவும் கடினமானதாகும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஜென்ரலா கேட்டாங்க. ஓகே, ஜென்ரலா கேட்டிருக்காங்க. இது யூனிட் 5ல உள்ளதான். அப்போ ஒரு திறனறிவு மேம்பாடு மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க பாருங்களேன். அதாவது என்ன? த கெயின்டு ஃப்ரம் த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தட் மோர் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிரஸ் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாருங்களேன். நடைமுறை அறிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வேலைப்படி நீங்க வேலை பார்க்க அதோட அறிவு வந்து அந்த இடத்துல நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வெளிப்படையான அறிவு அப்படின்ற பொறுத்த வரைக்கும் என்ன வரும் பாத்தீங்கன்னா ஒரு புக்கை வச்சு படிக்கணும், இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு டயக்ராம் வச்சு படிக்கணும். அப்ப இதுதான் வெளிப்படையான அறிவு. அறிவியல் என்ன? சோதனை மூலமா ஒரு சோதனை பண்ணி நம்ம வந்து படிக்கிறது. அவங்க கேட்கறது தனிப்பட்ட பர்சனலா அனுபவத்திலிருந்து பெறக்கூடியதும் வெளிப்படுத்துவதற்கு வந்து மிகவும் கடினமானதா இருக்குன்னா உள்ளார்ந்த அறிவு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, அதை பாத்தீங்கன்னா டாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டாசிட் நாலேஜ்னு சொல்றாங்க. ஒரு உனக்குள்ள ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? உனக்குள்ள ஒரு மனுஷன் இருப்பான். சோ இது வந்து நம்ம சொன்னா கரெக்டா இருக்குமே. இப்ப நீங்க கிளாஸ் கவனிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ்ல உட்காந்துருக்கீங்க. பட் ஆனா இதை ஒண்ணு கேட்கறதுக்கான ஒரு கூச்சம் இருக்கும். நம்ம கேட்டா எங்க தப்பா நினைச்சிருவோம் அப்படின்ட்டு. அது உங்களுக்கு வந்து தப்பா நினைச்சிருக்கீங்க, அப்போ அது கடினம் தானே. பட் ஆனா அந்த கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து மனசுல தோணும். அதைத்தான் ஜென்ரலா கேட்கறாங்க. அப்ப கவர்மெண்ட் ஆபீசருக்கு என்ன மாதிரிலாம் வேணும்ன்ற ஒரு கொஸ்டின் எல்லாம் வைக்கிறாங்க பாருங்களேன். அப்ப நீங்க போல்டா எதா இருந்தாலும் கேட்டுறணும். தப்போ ரைட்டோ நீங்க கேட்டுறணும். அதான் சொல்றாங்க தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து பெறக்கூடியது. உன்னோட அனுபவத்திலிருந்து பெறணும். அதை வந்து பாத்தீங்கன்னா சொல்றது கடினமா இருக்குன்னா ஒரு உள்ளார்ந்த உணவு தான், உன் மனசுக்குள்ள இருந்து வெளிப்படுறதான். அதான் ஆப்ஷன் பாம்பே. ஓகே, அதனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். யூனிட் 5ல ஜென்ரலா கேட்கிற கொஸ்டின்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணுவோம். பட் ஆனா புரிதலோட படிச்சிருக்கோம். அதுக்கிட்ட பாருங்க, நீங்கள் பழங்குடியினர் பகுதியில் ஒரு சமூக நல அலுவலராக பணிபுரியுங்க. அதான் பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆபீசர், அதாவது சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர் SWO அப்படின்ற ஒரு பணிபுரியுறீங்க. அதோட சமூகத்தை வந்து நிலையான வளர்ச்சியடைய உதவும் திட்டங்கள்ல பின்வரும் எதுக்கு நீங்க முதல்ல வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு கேட்கிறாங்க. இது ஒரு ஜென்ரலான கொஸ்டின்ஸ் தான். ட்ரைபல்ஸுக்கு வந்து நீங்க எப்படி முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படின்னு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ராம் சரண் வந்து பெத்தி அப்படின்ற ஒரு படம் நான் பார்த்திருப்பீங்க. ஓகே, பெத்தி அப்படின்ற ஒரு படம் பார்த்துட்டீங்களா? நான் நார்த் இந்தியாவில் நடந்திருக்கும். அவர் ஒரு பழங்குடியினர் தான். தன்னோட ஊருக்கு ட்ரெயின் கொண்டு வர்றதுக்காக என்னென்னமோ போராடுவாரு. தன்னோட காலை கூட இழந்துட்டு அந்த ஒரு காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் கால் மாதிரி ஒரு எஸ் ஷேப்ல இருக்கும், ஜே ஷேப்ல இருக்கும். அந்த காலை கொண்டு ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணி ஒலிம்பிக்ல வந்து வின் பண்ணுவார்ல தன்னோட ஊருக்காக. அந்த பழங்குடியினர் நீங்க இப்போ ஒரு ஆபீசரா இருக்கீங்க.
அவங்களுக்கு என்ன தேவை ஃபர்ஸ்ட் ஒருத்தனே அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்வாதார வாய்ப்புகள் தான் தேவை. தனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், உனக்குன்னு ஒரு அடையாளம் என்ன இருக்குன்னு அந்த படத்துல கேட்பாங்க. அந்த படத்தை பாத்தீங்கன்னாலே இந்த கொஸ்டினை ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கா, ஆதார் கார்டு இருக்கா, ரேஷன் கார்டு இருக்கா, உங்க ஊருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஊருக்குன்னு அடையாளம் யாரு, இந்த ட்ரைபிள்ஸ் தானே, அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம். இப்ப இந்த அந்த இடத்துல நீங்க ஒரு ஆபீசரா இருக்கீங்கன்னா அவங்க வாழ்வாதாரோட வாய்ப்புகளை தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் மேம்படுத்துவீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு என்ன லிவ்குட் ஆப்ஷன் தான் இருக்கணும். ஓகே, எல்ஹெச் இருந்தாலும் அவனுக்கு என்ன வரும், மேம்பட்ட கல்வி வரும். ஓகே, எல்ஹெச் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாதுகாப்பான வீடு வந்துருமா, அவனுக்குன்னு ஒரு அடையாளம் வந்ததுக்கு அப்புறம் வீடு வந்துடும். வீடு வந்து அவன் அடுத்த கட்டத்துக்குன்னா படிக்க போயிடுவான். அப்புறம் என்ன, உங்களுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு அவங்களோட குழந்தை குட்டியோட நிம்மதியா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபவுண்டேஷன் என்னதுன்னா ஆப்ஷன் ஏ தான், வாழ்வாதார வாய்ப்புகள். அதாவது லிவ்குட் ஆப்ஷன், அவனுக்குன்னு ஒரு வாழ்வாதார வாய்ப்பை ஏற்றி கொடு. இப்ப நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க வர்றீங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதலோட இல்லைன்னா ஒரு வழிகாட்டுதலுக்காண்டி வர்றீங்க இல்ல, ஒரு கோச்சிங் சென்டருக்கோ எதுக்கோ அப்படின்றீங்களா, வழிகாட்டுதல் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை பிடிச்சி அவன் மேலே ஏறி வந்துருவான். ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் தான். அப்ப ஆப்ஷன் ஏ கரெக்டா அதுக்கு மேட்ச் ஆகும். மத்திய சமூக நல மையம் டாக்ஸின் கீழ் பதிய பெற்றதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, மத்திய சமூக நல சென்ட்ரல் சோசியல் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு சொன்னாங்க. சென்ட்ரல் சோசியல் வெல்ஃபேர் போர்டு அப்படின்றதே எதற்கு கீழே பதியப்பட்டிருக்குன்னா இந்திய நிறுவன சட்டத்தின் கீழே தான் நமக்கு வந்து பதியப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்திய அறக்கட்டளை சட்டம்லாம் நமக்கு வந்து கிடையாது. அதுவும் தான் இந்திய நிறுவன சட்டம். இது எப்பன்னா 1953 தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. தீர்மானத்தின் மூலம் உருவாக்கப்பட்டதுன்னு நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. அது பாத்தீங்கன்னா இந்த தீர்மானம் வந்து நமக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதான் மத்திய நல சமூக வாரியம். இது எந்த நிறுவன சட்டத்தின் கீழே நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1969 நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. 1965 சட்டத்தின்படி, ஓகே, 1965 சட்டத்தின்படி ஆர்டிகல் 25 படி, அந்த சட்டத்தின்படி ஆர்டிகல் 25 படி வந்து பாத்தீங்கன்னா ஐசிஏ அப்படின்ற ஒரு இது வந்து கொண்டு வந்துடும். ஓகே, ஐசிஏ அப்படின்ற அதாவது தொண்டு நிறுவனமா, ஒரு சேரிட்டபிள் ஒரு தொண்டு நிறுவனமா கொண்டு வந்திருக்காங்க. சேரிட்டபிள் எம்பவர்மெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, சோ அதன் மூலமா தான் இப்ப இந்திய நிறுவன சட்டத்தை நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சங்க பதிவு சட்டம்னா பல மாநில சமூக சங்கங்கள் வந்து உருவாக்குறது. ஓகே, எக்ஸாம்பிள் நமக்கு ரீசெண்டா ஒரு 1 வீக் முன்னால அமித்ஷா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடோட சவுத் சோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலங்கள் ஒன்றிணைச்சு வந்து மீட்டிங் போட்டிருப்பாங்கல்ல, அதுதான் பாத்தீங்கன்னா அந்த சங்க பதிவு சட்டம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்குறது. ஓகே, சோ அதுக்கு வந்து துணைத் தலைவர் யாரு, நம்ம சிஎம் விஜய் அவர்கள். அதுவே ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே, தமிழ்நாடோட சிஎம் விஜய் சார் அவர்கள். அப்ப இந்த ஆர்டிகல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். 53, 69. அதுக்கடுத்து பாருங்க 26வது கொஸ்டின், கிராமப்புற நிலமற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாத திட்டம். ஓகே, கிராமப்புற நிலமற்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு உத்தரவாத திட்டம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். இதோட இயர்ஸ் எல்லாம் நமக்கு வந்து தெரியணும். அப்ப இயர்ஸ் நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் பாருங்க ஏ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1983 8/15. ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா தொடக்கத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை தொடக்க திட்டமா வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகே, 100 நாள் தொடக்க திட்டமா வந்து தொடங்கியிருக்காங்க. இயரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து மகாராஷ்டிரா வேலைவாய்ப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 72 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 72 நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தா அந்த மகாத்மா காந்தி ஊர வேலை திட்டத்தின் மூலமா எல்லாமே 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமா இருக்கும். இது வந்து அந்த வீடு வழங்கும் திட்டத்துல வரும், இந்திரா ஆவாஸ் யோசனா. ஓகே, IAY. அதுக்கடுத்து பாருங்க தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 1980 அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1980 அக்டோபர் மந்த்ல நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையான மேம்பாட்டை வந்து உருவாக்கணும், நிலையான வேலைவாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலம் இந்த தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டெல்லி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரா ஆவாஸ் யோசனா பாத்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா வீடு வழங்கும் திட்டம், வீடு கட்டி தரும் திட்டம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டம் இந்திரா ஆவாஸ் யோசனா மூலம் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1985 to 86 RLEUUP அப்படின்ற ஒரு ஸ்கீம் பகுதியா தான் நமக்கு வந்து இருந்திருக்கு. ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா எதன் மூலமா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல அது மூலம் அந்த பகுதியா தான் கொடுத்துருக்காங்க இந்த இந்திரா ஆவாஸ் யோசனாவை. RLEGP அதாவது பாத்தீங்கன்னா ரூரல் லேண்ட் லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம், அதன் மூலம் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல. அதுக்கடுத்து தான் பாத்தீங்கன்னா தனியா அமைச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து தான் பாத்தீங்கன்னா என்ன அமைச்சிருக்காங்க 1993 to 94 இதை மொத்தம் ஒரு தனி திட்டமா வந்து அமைச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு வந்து இயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ 93, 94. ஓகே, நோட் பண்ணிக்க, ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். தமிழ்நாட்டில் சட்டமன்ற பட்டியல் சாதியினர். ஓகே,
தமிழ்நாட்டுல தமிழ்நாடு பேரவையில லெஜிஸ்லேட்டிவ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர், அதாவது எஸ்சி எஸ்டிக்கான அவங்களோட இடங்களின் எண்ணிக்கை தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, தமிழ்நாடு இதுல பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, சென்ட்ரல் கவர்மெண்ட், இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி, எஸ்சி எஸ்டி. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நாடாளுமன்றத்துல, ஓகே, நாடாளுமன்றத்துல மக்களவை தொகுதியில லோக்சபால பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 7 பேரும், எஸ்சியில எஸ்டியில யாருமே நமக்கு வந்து கிடையாது. இந்த 7 பேர் எந்தெந்த மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா திருவள்ளூர், திருவள்ளூர், அப்புறம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம், அப்புறம் பாத்தீங்கன்னா விழுப்புரம், அப்புறம் பாத்தீங்கன்னா நீலகிரி, அப்புறம் சிதம்பரம், அப்புறம் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம், தென்காசி. இந்த 7மே பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் உள்ள ரிசர்வ்டு தொகுதி. ஓகே, இதெல்லாமே பார்த்தா மேல கொடுக்குற ரிசர்வ்டு தொகுதி. அதுக்கு பாருங்க எஸ்சியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 44 தொகுதி வரும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல. ஓகே, லெஜிஸ்லேட்டிவ், அதாவது சட்டமன்ற எம்எல்ஏஸா தேர்ந்தெடுக்கிறதுக்கு, இது வந்து எம்பிஸா தேர்ந்தெடுக்கிறது. ஓகே, இது எஸ்டியில பாத்தீங்கன்னா 2 பேர் வருவாங்க. ஓகே, 2 பேர் எங்கெங்க நமக்கு தேர்ந்தெடுப்பாங்கன்னா சேந்தமங்கலத்திலையும் ஏற்காடுலையும். ஓகே, ஏற்காடு, இந்த சேந்தமங்கலம் வந்து நாமக்கல் மாவட்டம், ஏற்காடு வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம். ஓகே, சோ இதை நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப ஆப்ஷன் 44 2 ஏ. பாருங்க, ஏற்றுமதி தயாரிப்பு குறியீடு 2020 படி தமிழ்நாட்டின் ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கை வந்து ஒரு எடுத்துக்காட்டு கொடுவோம்னு சொல்லிட்டாங்க 2020 படி. அப்ப பாத்தீங்கன்னா ஏற்றுமதினா என்ன, ஒரு ஜவுளி தொழிலா இருக்கட்டும், இல்ல மஞ்சள் தொழில், விவசாயத்துறையா இருக்கட்டும், இல்ல வாகன தொழிலா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா என்னது தொழிற்சாலைகளுக்கான துறை வாரியாக ஏற்றுமதி திட்டங்கள். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா செக்டார் ஸ்பெசிபிக் எக்ஸ்போர்ட் பிளான் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ், அதான் முக்கியமான கேட்டகரி. இப்ப இருக்கிற தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள், அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, பாருங்க, இது ஜிஐ டாக். ஓகே, புவிசார் குறியீடு, ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் தி டாக் பிளேஸ்டு. ஓகே, மொத்தம் 74க்கு மேற்பட்ட ஜிஐ டாக்ஸ் வந்து தமிழ்நாடுல இருக்கு. அதுல கொடுத்துருக்காங்க. மஞ்சள் நம்ம ஆல்ரெடி தெரியும், ஈரோடு. வீணை அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் வரும், தஞ்சாவூர்ல தான் வரும். மலைப்பூண்டு வந்து கொடைக்கானல், இது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் வாய்ந்தது. கண்டாங்கி சேலை வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி செட்டிநாடு கண்டாங்கி சேலை இருக்குல்ல, அந்த மாதிரிதான் நமக்கு கொடுப்பாங்க. ஆப்ஷன் சென்னை. இதோ பாத்தீங்கன்னா பத்தமட பாயி, மதுரை மல்லி, திண்டுக்கல் பூட்டு, கோயில்பட்டி கடலை மிட்டாயி, அதுக்கடுத்து இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. இதை நீங்க கொடுத்து வச்சுக்கணும். ஓகே, ஆப்ஷன் சென்னை. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஐபிஓபி அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகே, ஐபிஓபி ஸ்கீமோட என்ன கேட்கிறாங்க, திட்டமான வயதானவர்களுக்கு பின்பற்றப்படுவனை கொடுத்து தரத்தை மேம்படுத்துவதாகும். ஓகே, இந்த ஸ்கீம் வந்து என்ன ரீசன் மூலமா நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற நமக்கு வந்து கேட்கிறாங்க. இது என்ன ரிலேட்டட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தங்குமிடம் மற்றும் மருத்துவ பராமரிப்பு அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறாங்க. இந்த ஐபிஓபி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் ஓல்டர் பெர்சன் அப்படின்னு சொன்னாங்க. இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் ஓல்டர் பெர்சன் அப்படின்னு கொடுத்தாங்க. அதான் பாத்தீங்கன்னா அதாவது முதியோர் இல்லத்தை நமக்கு வந்து கொடுக்குறது, வேற ஒன்றும் கிடையாது. முதியோர் இல்லத்தை நமக்கு வந்து கொடுக்குறது. இது முதியோர்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ஜி அந்த கேட்டகரி மூலமா வரும். என்ஜிஓஎஸ் அந்த கேட்டகரி மூலமா நேஷனல் கிராண்டி அஃபென்ஸ் அந்த மூலமா நமக்கு வந்து உருவாக்கப்பட்டது. வேற ஒன்றும் கிடையாது, முதியோர்கள் இல்லம், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. முதியோர்களுக்கான ஒரு திட்டம் அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறது. அதான் பார்த்தீங்கன்னா தங்குமிடம் மற்றும் மருத்துவ பராமரிப்பு. அதனாலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 மட்டும் இதுல வந்து கரெக்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 2வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தையல் பயிற்சி பாத்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமா கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமா நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் பாத்தீங்கன்னா தையல் பயிற்சி அப்படின்ற ஒரு கேட்டகரியில நமக்கு வந்து கொடுப்பாங்க. இது எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா 15/7/2015 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது மாதிரினா டே அது தீனதயாள் NULMல நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பார்த்தா தீனதயாள் யோஜனா NRLM, இது 2 கேட்டகரியிலே வரும். ஸ்கில் டெவலப்மெண்ட் தையல் பயிற்சி, அதாவது பெண்களுக்கு வந்து தையல் பயிற்சி வந்து வழங்குறது, அவங்களுக்கு வந்து தொழிலை மேம்படுத்துறதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்டா நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கு பாருங்க கடன் வசதி தான் அந்த முத்ரா கடன் வசதி. 3வது பாருங்க முத்ரா கடன் வசதி, மகிழா கடன் வசதி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது எப்படின்னா 8/4/2015 நமக்கு வந்து வந்திருக்கும். ஓகே, அதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணி 5/4/2016 இந்த கடன் வசதி தொடங்குறதுக்கு வந்து உதவி இருப்பாங்க. இந்த ஸ்டார்ட் அப்னா நீங்க புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா, வாரிஸ் படத்துல ஸ்டார்ட் அப் வந்து பண்ணிருப்பாருல விஜய் அவர்கள். ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட்ல. அப்ப 3வது கடன் வசதி. 4வது எழுத்தறிவு மேம்பாடு. ஓகே, எழுத்தறிவு மேம்பாடை பொறுத்த வரைக்கும் நியூ இந்தியா லிட்ரேச்சர் ப்ரோக்ராம், அதான் பாத்தீங்கன்னா நியூ இந்தியா லிட்ரேச்சர் ப்ரோக்ராம். அதுக்கிட்ட பாத்தீங்கன்னா நேஷனல் லிட்ரேச்சர் மிஷன், நேஷனல்
நேஷனல் லிட்ரேச்சர் மிஷன். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5/5/1998லயும் இதுவும் பாத்தீங்கன்னா 2022ல இருந்து 27 வரைக்கும், ஓகே, 2022-27 வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒப்புதல் வந்து வாங்கியிருப்பாங்க. மார்ச் 2022. இது மாதிரி எழுத்தறிவு விகிதத்தை வந்து நீங்க மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்காண்டி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அப்ப நமக்கு கொடுத்திருக்கபடி அவங்க என்னன்னா ஐபி இது வந்து முதியோர் இல்லத்திற்கான ஒரு ஸ்கீம் தான். அந்த தரத்தை மேம்படுத்துறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தங்குமிடத்துக்கு மருத்துவத்துக்கு தான் நம்ம கொடுப்போம். மத்த 3க்கு நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஓகே, சரி, ஓகே. இப்ப இதுக்கு ஆப்ஷன் வந்து என்னது? சென்னை. சரி, ஓகே. ஸோ அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பீட் ரிவிஷன் டெஸ்ட்ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். ஸோ அப்ப டிஎன்பிசில நம்ம டெக்னிக்கல் சர்வீஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. ஓகே, ஸோ நீங்க படிக்கிறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வேரியபிளா தான் இருக்கும். அதனால இந்த ட்ரெண்டிங்ல நீங்க படிக்கணும். அதுதான் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ். ஓகே, எக்கனாமிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வசீகரன் அப்படின்ற ஸ்டாஃப் வந்து எடுப்பாரு. அதுக்கடுத்து பாலிட்டி மணிகண்டன் சார்னு எடுப்பாரு. ஸோ அதுக்கடுத்து நம்ம டிஎன் அட்மினும் அதுக்கு பார்த்தீங்கன்னா சொசைட்டி நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதையும் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். ஓகே, ஸோ எல்லா யூடியூப் சேனலையும் சொல்றதான், அதனால உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து படிச்சிருங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.